தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழுவது என்ற ஒரு தொடர் போதனையை நாம் செய்து வருகிறோம். அதாவது வேதத்தில் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரீதிக்கும் பொருந்துகிற மாதிரி எல்லா ஏரியாஸுக்கும் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சகல காரியங்களுக்கும் வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் தெரிஞ்சுக்க வேண்டும், நம்ப வேண்டும், அதை நம்பி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அந்த வாக்கு தத்தங்கள் சொல்லுகிற அந்த காரியங்களை வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம், ருசிக்கலாம். அதுதான் இந்த போதனையினுடைய அடிப்படை கருத்து. தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறேன் வாக்கும் பண்ணியிருக்கிறார் என்பதையும் நம்ம சொன்னோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எப்படி நம்ம கொடுத்துருக்கிறார்ன்றதை பார்த்தோம். அப்புறம் சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பார்க்க தொடங்கினோம். போன தடவை சரீர சுகத்தை பற்றி பார்க்க தொடங்கினோம். அதை குறித்த வாக்குத்தத்தங்களை போன தடவை காமிச்சேன். அதை நம்புறதுக்கு ஏதுவான சில காரியங்களையும் எடுத்து சொன்னேன். அதை எப்படி நம்பி வாழுவது அப்படின்றத பற்றி இன்னும் சொல்லணும்னு விரும்பினேன். ஆனால் போன தடவை சொல்ல முடியல. இன்றைக்கு அதை நான் தொடர விரும்பலாம். நம்பி வாழ்கிறத பற்றி ஒரு முழு செய்தி அதுக்கு மட்டும் தனியாக நான் கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த நம்பி வாழ்கிறது எல்லா வாக்குத்தத்தங்களுக்குமே காமனாக வரும். விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தணும்னு வரும்போது அது சுகத்தை குறித்த வாக்குத்தத்தமாக இருக்கலாம், பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தமாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்வு குறித்த வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்த வாக்குத்தத்தமாக இருக்கலாம். என்ன வேணா இருக்கட்டும், விசுவாசத்தை எப்படி நம்பி வாழுவது, அந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிற விதம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அறிக்கை செய்ய வேண்டும், வசனத்தை தொடர்ந்து கேட்க வேண்டும், தொடர்ந்து அந்த வசனத்தில் நிலை நிற்க வேண்டும், சூழ்நிலையை பார்க்காம வசனத்தையே பார்க்க வேண்டும். இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க, விசுவாச கோட்பாடுகள். இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால அதை பிறகு நான் கொஞ்சம் ஒன்றா சேர்த்து கவர் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே இல்லைன்னா ஒரு இதுலேயும் அப்படியே ரொம்ப நேரம் போயிடும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள். பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள், அதாவது ஃபைனான்ஷியல் வெல்பீயிங், பண ரீதியாய் தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார். பொருள், மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை அதிகரிக்க செய்வார். பேங்க் பேலன்ஸ், பணம், அந்த விஷயத்தில் தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்களையும் கொடுத்துருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நம்பணும், இதை நம்பி வாழணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்பர் 1 முக்கியம்னு கிடையாது, ஆனால் முக்கியம். இந்த வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் நாம் செழிப்பாக இருக்கிறது, ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்கிறது, பண விஷயத்தில் நமக்கு போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறது நல்லது, முக்கியம் இல்லையா? அதை குறித்து தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரா? ஆமாம், கொடுத்துருக்கிறார். முதல்ல ஒரு சில சாம்பிள் வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். எப்போவுமே உங்களுக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை நான் காமிக்கிறேன் இல்லையா? அது மாதிரி இப்போவும் பார்ப்போம். இந்த பொருளாதாரத்தில் பண ரீதியாய் நம்மை ஆசீர்வதிப்பேன் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? ஆமாம், வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே பண்ணியிருக்கிறார், எப்படி செய்திருக்கிறார் பார்ப்போம். உபாகமம் 8:18. இது உதாரணமாக ஒரு சாம்பிளாக கொடுக்குற வசனங்கள் நிறையா இருக்குது. சும்மா அதுலேருந்து சாம்பிளாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறேன். உபாகமம் 8:18 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? 1 2 3 கோ. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். இதை மட்டும் பிரசங்கம் பண்ணாலே ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆனால் வெறும் அவரை பொதுவாக நினச்சிக்கோ, மறந்துடாதுன்னு சொல்ல, ஒரு குறிப்பான விதத்தில் நினைக்க சொல்லுது இந்த வசனம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர்னு சொல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெருசு என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், ஒரு ஆற்றல், ஒரு பவர், ஒரு தாலந்து, ஒரு ஞானம். சில பேருக்கு அந்த ஞானம் இருக்குது பாருங்க. பண விஷயம் வர்றப்போ சில பேருக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் அது பெருக பண்ணி அப்படியே பெருசாக வந்துடுறாங்க. என்னமோ தெரில, அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் புரியுது, சில காரியங்கள்லாம் வருது அவங்களுக்கு. அந்த ஏரியாவில் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறாங்க. சிலர் கொஞ்சம் இருந்தாலும் அதை வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணி அதில் முன் வந்துடுறாங்க பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னால் ஒரு மிகப்பெரிய பணக்கார் உலகத்தில் நியூஸ்லலாம் வந்தது. அவருக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் தானம் தர்மத்துக்கு.
கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். எல்லாம் யோசித்தாங்க, ஐயோ அவர் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தார், இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா இன்னொரு 1-2 வருஷத்துக்குள்ள திரும்ப மேலே டாப்புக்கு வந்துட்டார். இப்போ அதுக்கு ஒரு டாலண்ட் இருக்குது அவருக்கு பாருங்க. சிலர் அப்படி தலையில் இருப்பாங்க, எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 விதமாகவும் இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த தாளந்தை நான் உனக்கு தரேன். அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தாளந்தை, பெருக பண்ணக்கூடிய ஒரு தாளந்தை, ஒரு ஆற்றலை, ஒரு பவரை, ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்கிறார். அதுதானே சொல்லுது வசனம். பாருங்க திரும்ப வசனத்தை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்ல, அதை சம்பாதிக்கிறதுக்கான பலனையே கொடுக்குறேன்ட்டார். அந்த பலன் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. அந்த பலன் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெரிதான ஒரு காரியம், அதையே கொடுக்குறேன்றாரு. அதுவும் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்ல, உனக்கு கொடுக்கிறவர். உனக்கு, எனக்கு அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப பிடிக்குது. உனக்கு கொடுக்கிறவர்னா கொடுப்பேன்னு மட்டும் இல்லை, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது நான் அப்படிப்பட்டவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்ல, உனக்கு கொடுக்கிறவர். என் தன்மையை இப்படி நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறார் பாருங்க. அப்போ இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்க. ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர்ன்றாரு. ஆனால் இந்த வசனத்தில் அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அந்த பலன் பெருசு. ஆனால் அந்த பலனை காட்டிலும் இன்னொரு காரியம் இந்த வசனத்தில் பெருசு. கவனிச்சிங்களான்னு தெரில. இந்த வசனத்தில் பலன் தான் பெருசுன்னு கிடையாது, அதை விட பெருசு ஒன்று இருக்குது பாருங்க. நல்லா பாருங்க அந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்த வசனத்தில் பெரிய காரியம் என்னன்னா உடன்படிக்கை. உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்த வசனத்தில் எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அவர் நம்மோட செய்திருக்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு என்னங்க? பைபிள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனுடைய சிம்பிளாக அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற விசேஷித்த உறவு, ரொம்ப விசேஷித்த உறவு. இந்த பூமிக்குரிய உறவுகளில் எல்லா உறவுகளும் உடன்படிக்கை உறவு கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு உடன்படிக்கையின் உறவு. இந்த உடன்படிக்கையின் உறவில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒருத்தருக்கு இருக்கிறது அடுத்த ஆளுக்கு சொந்தம். கணவனுக்கு இருக்கிறது மனைவிக்கு சொந்தம், மனைவிக்கு இருக்கிறது கணவனுக்கு சொந்தம். ஏற்கனவே நான் சொன்னேன், உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார் மிக ஒரு ஏழையான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா, அந்த திருமணம் ஆன அந்த நேரத்திலிருந்து அந்த பெண் ஏழை கிடையாது. ஏன்னா இவருக்கு இருக்கிற எல்லாமே இந்த அம்மாக்கும் சொந்தம். உடன்படிக்கையின் உறவில் ஒருத்தருக்கு சொந்தமானது அடுத்த ஆளுக்கு சொந்தமாகிடுது. அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு, அவருக்கும் நமக்கும் ஒரு விசேஷித்த உடன்படிக்கை, ஒரு உறவு இருக்குது. அந்த உறவை உறுதிப்படுத்தும்படி இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் பெருசு இல்லை, அதை விட பெருசு பலன். ஆனால் அதை விட என்ன பெருசுன்னா அந்த உடன்படிக்கை. ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி, அதை உறுதிப்படுத்தும்படி தான் அந்த பலனையே கொடுக்குறார். அதான் என்ன சொல்ல வர்றாரு, எனக்கும் உனக்கும் ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணும்படி, இன்னும் நிச்சயமாக்கும்படி, இன்னும் நல்லா வெளிப்படுத்தும்படி, இன்னும் 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்கும்படி தான் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறேன். இப்போ கடவுளோட உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உறவு இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை மக்கள். நீங்கள் கடவுளோட ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது நமக்கு. கிறிஸ்து இருக்கிறது எல்லாமே நமக்கு சொந்தமானது. அப்போ கடவுளோட நம்ம ஒரு ஸ்பெஷல் உறவில் இருக்கிறோம் என்பதை தேவன் உறுதிப்படுத்த விரும்புகிறார், கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாரு, வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அதில் ஒரு முக்கிய விதம் என்னன்னா, இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் கொடுக்கிறார். இப்போ இதை நம்ப வேண்டும் பாருங்க. இந்த ஒரு வசனத்தோடு நான் நிறுத்திட்டா கூட நீங்கள் இதை வச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் ஆசீர்வாதத்தை பெறலாம். அந்த மாதிரி வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எந்த விதத்தில் நினைக்கணும்? அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். இந்த கடின நாட்களில் இந்த பூமியில், சவால் நிறைந்த இந்த பூமியில் எத்தனையோ பேர் வேலை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சவாலாக இருக்குது பாருங்கள். இதை நம்புங்க. நீங்கள் அந்த உலகத்தை பார்க்காதீங்க, எக்கானமியை பார்க்காதீங்க, என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு பார்க்காதீங்க. இல்லை உன் தேவனாகிய கர்த்தரேன். எல்லோரும் எக்கானமியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உலகத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இத்தனை 1000 வேலை போயிடுச்சு, அதை நினைக்காதீங்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். இது வெறும் பழைய உடன்படிக்கைக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்ல முடியாது.
சிலர் சொல்லுவாங்க ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார், இது யூத மக்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். இல்லை இல்லை, எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேனாகவும் இருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கை மக்களாக இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையை விட நாம் ஒரு ஸ்டெப்பு கம்மி கிடையாது, சொல்ல போனால் இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகம்தான். அப்போது நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும், இதை நம்ப வேண்டும். இன்னொரு வசனம் பாருங்கள், உபாகமம் 28. இன்றைக்கி நீங்கள் எனக்கெல்லாம் எங்கங்க பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு தாளந்தோ ஞானம்லாம் இல்லைங்கன்னு சொல்லலாம். ஏங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. நான்லாம் என் பேக்ரவுண்டில் பெருசு இல்லைங்க, நான்லாம் சாதாரண ஒரு இதுலேருந்து வரேன், அதை பேசாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைங்க, அவர் உங்களுக்கு ஒரு தாளத்தை கொடுக்க போகிறாருன்னு நம்புங்க. ஆக்சுவலாக வேதத்தின்படி கொடுத்துட்டாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், ஒரு ஆற்றல் உங்கள் உள்ளே வச்சிட்டார். ஆசீர்வாதம் என்பது ஒரு பலன், ஒரு பவர். ஆக்சுவலாக இது நம்புங்கள். நம்பினீங்கன்னா இது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்கள், உபாகமம் 28:8-12. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அது பாருங்கள், அது பொருளாதாரத்தை குறித்து தான். அது உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்னா ஸ்பெஷலான ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக உன்னை காமிப்பார். மற்றவங்களாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்? 11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதெல்லாம் பொருளாதார செழிப்புங்க. இதெல்லாம் மிருக ஜீவன்கள் பலன் அதிகரிச்சதுன்னா சொத்து அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் நிலத்தின் கனி அதிகரிச்சிருச்சுன்னா சொத்து அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். உன் சொத்து அதிகமாகும்படி நான் செய்கிறேன் அப்படின்றாரு. 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் சரித்திரத்தில் போய் வாசித்தீங்கன்னா சில யூத குடும்பங்கள் இருக்காங்க, நீ போய் வாசித்து பாருங்க வேணா. ஒரு குடும்பம் அப்படியே தேசங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. ஒரு 300 வருஷம் முன்னால் நடந்தது. ஐரோப்பாவில் அவ்வளோ செல்வம் நிறைந்த ஒரு குடும்பம், அது யூத குடும்பம். பாருங்க, தேசங்கள் அவங்கள்ட்ட கடன் வாங்கிக்குவாங்களாம். எவ்வளோ பெருசாகிட்டாங்கன்னா அந்த அப்பா கடைசியில் சொல்லிட்டாராம், நம்ம பிரிச்சிடலாம், நீ வேறு ஊர் போயிடு, நான் வேறு ஊர் போயிடுறேன், எல்லாம் வேறு வேறு ஊர், ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் எல்லாம் கண்ணு நம்ம மேலேயே. ஆக்சுவலாக இதை நிறைவேற்றியே காமிச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பம் பாருங்கள், இந்த தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா கிடையாது. அதை நம்புகிறவர்கள் அதை ருசிப்பார்கள். அப்போ இது யூதர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீதிமொழிகள் 3:9-10 பாருங்க. இதை நம்ப வேண்டும். நம்பினா இதனுடைய பலனை நீங்கள் ருசிப்பீங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஸோ இந்த அப்பொழுது இது நடக்கும்னா இது ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ், நிபந்தனை உள்ள ஒரு வாக்குத்தத்தம். சில வாக்குத்தத்தங்கள் கண்டிஷன் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கண்டிஷன் இல்லாமல் கொடுக்குறாரு. அக்கிரமம் செஞ்ச ஏமாத்து வேலை பார்த்த யாக்கோபுக்கு சொன்னார். அப்போ அது கண்டிஷன் இல்லாமல் அப்படியே கொடுத்தாரு பாருங்க. ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் கண்டிஷனுடைய வாக்குத்தத்தங்கள். நீ இதை பண்ணு, அப்போ உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நாளைகள் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும்னா நிறைய மீதம் எடுப்பேன், நீன்னு நிறைய சேர்த்து வைப்பேன், நிறைய இருக்கும் உனக்கு. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், ரொம்ப ஓவராக இருக்கும். என்ன பண்ணால் அது வருமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணா. ஸோ கர்த்தரை கனம் பண்ணுறது பொதுவான ஒரு காரியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது உன் பொருளால கர்த்தரை கனம் பண்ணு. உன் எல்லா விளைவின் முதற் பலனும், அந்த வார்த்தையில் சொல்லலாமா? உன் பொருளாலும், நல்லா சொல்ல, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டு, அந்த விவசாய உலகத்தில் அந்த அறுவடை கிடைக்கிறப்போ அந்த முதற் பலன் வரும், அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதை கர்த்தருக்கு கொடுன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு கொண்டு போ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை பார்த்து
அவள்கிட்ட கொடு. அதுதான் அர்த்தம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க. அதை ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க, அங்கே இருக்கிற அந்த ஆசாரியன்ட்ட கொடுத்தாங்க அதை முதற் பலனை. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார் தேவன், ஒரு கோட்பாடு. அதுக்கு பேர் வந்து தசம்பாகம். அதாவது 10% நாம் சம்பாதிக்கிற அந்த இதில் 10% கொடுக்க சொல்லியிருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள்கிட்ட. இது ஆபிரகாமுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆபிரகாமே வந்து மெல்கிசேதேக் ராஜாவுக்கு தனக்கு இருக்கிற எல்லாத்திலிருந்தும் தசம்பாகம் கொடுத்தான்னு நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கே எப்படியோ விஷயம் வந்துருச்சு. இந்த தசம்பாகன்ற காரியம் ஆபிரகாமுக்கே வந்துருச்சு. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு இது. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்தே தேவன் போதிச்சுட்டு வந்துட்டார். இதை 10% கொடுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டார். ஏன் 10% கேட்காதீங்க, எனக்கு தெரியல. அப்போ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னா அந்த முதற் பலனை கொடுக்கறது, அப்புறம் தொடர்ந்து அந்த தசம்பாத்தை கொடுக்கறது, அதை பற்றி பேசுது. அதை நீ செய்யும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். தசம்பாத்தை பற்றி இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது திரும்ப அந்த அப்பொழுது கவனிக்கணும் பாருங்க. இது பண்ணாதான் இது. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னாலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தசம்பாகங்களை எல்லாம். எப்படி சொல்லுது பாருங்க, கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனான்னு பாருங்க, என்னை சோதிச்சு பாருங்கன்றார் தேவன். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ சில நேரம் சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், உங்களுக்கு தெரியாதா, நற்செய்தி தெரியாதா, நம்ம பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலேருந்து விடுவிக்கப்பட்டோம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல, தசம்பாகம் 10% நம்ம கொடுத்து ஆகணும்லாம் கிடையாது, கட்டாயப்படுத்தி யாரும் கொடுக்க தேவையில்லன்னு பவுலே சொல்லிட்டாரு 2 கொரிந்தியரில். ஓகே, என்ன சொன்னார் பவுல் 2 கொரிந்தியர் 8:9? சிலர் வந்து தங்களுடைய வசதிக்கு என்ன பண்ணுறது, இது பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ தசம்பாகலாம் தேவையில்லை, இப்போல்லாம் ஒன்றும் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுறது, தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ லெவல் வந்து எப்போவுமே குறையாது, ஏறிடும். லெவல் வந்து குறையாது, லெவல் வந்து ஏறிடும். பொதுவாக அது ஒரு கோட்பாடு. எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ லெவல் குறைஞ்சிடாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் 10% கொடுன்னாரு, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாச்சு நம்ம ஒன்றும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ எஸ்கேப் ஆகிட்டோன்ற மாதிரி அப்படி வராங்க பாருங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வந்து லெவலை ஏற்ற தான் செய்த வழியே குறைக்கலை. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாட்டு எப்போவுமே லெவலை ஏற்றும். புதிய ஏற்பாட்டில் கேன்சல் பண்ணுற மாதிரியோ அதை மாற்றுற மாதிரியோ இருக்கிறப்போ கூட அது ஒட்டுமொத்தமாக அப்படியே கேன்சல் ஆகிடல, லெவல் உயர்ந்துருது. உதாரணத்துக்கு உணவை குறித்த சட்டத்திட்டங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த கறியை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும்னு நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க யூதர்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு மார்க் 7 என்ன சொல்லிட்டாரு, இனிமே அதை ஃபாலோ பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு யார், மார்க் நமக்கு சொல்கிறார். மார்க் 7:19 ஆங்கிலத்தில் தெளிவாக வருது, எல்லா உணவுகளும் சுத்தம் என்று அறிவிச்சிட்டார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா இயேசுவே அது முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போ சிலர் அதை பார்த்துட்டா, பார்த்தீங்களா அதை நிறுத்திட்டாரு, அது மாதிரி தசமான. ஆனால் அதை நிறுத்திட்டார்ன்றதை விட அதை வேற லெவல் கொண்டு போயிட்டார்ன்றது தான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் அந்த உணவோட சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்து ஆக்சுவலாக உணவை பற்றி கிடையாது, ரொம்ப பெரிய பாயிண்ட்டை போதிக்க தான் அதை கொடுத்தாரு. எல்லா விதத்துலேயும் நீ வந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் நீ வித்தியாசமானவனாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வித்தியாசத்தை சாப்பாட்டிலே காமிச்சார், உணவுலே காமிச்சார். உலகம் ஒரு விதமாக சாப்பிடுதா, நீ வேறு மாதிரி சாப்பிடு. உலகம் இந்த கறியெல்லாம் சாப்பிடுதா, நீ இதை சாப்பிடாத, நீ இதை மட்டும் சாப்பிடு. அதனுடைய பாயிண்ட் வந்து எந்த கறியை சாப்பிடணுன்றது கிடையாது, வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும், விசேஷித்த ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ அது வேற லெவல் கொண்டு போறாரு. இயேசு என்ன சொல்றாரு, அது வந்து மெயினாக உன் வாய் உள்ள என்ன போடுறன்றதை விட வாய்க்கு வெளியே வரதுல வித்தியாசத்தை காமின்றாரு. வெறும் என்ன கறியை போடுறன்றதை பார்க்கறது, கையை கழுவுறது, அதை மட்டும் பார்த்தா பத்தாது, உன் வாயிலேருந்து கண்ட குப்பையும் வெளியே வருது அதை பாருன்றார் மார்க் 7. வாய் உள்ள என்ன போட்டாலும் அது போக வேண்டியது போயிட்டு மீதியை வந்து உடம்பே வெளியே அமிச்சிரும் அப்படின்றாரு. ஆனால்
கண்ட குப்பையும் உன் உள்ளத்தை நிரப்பி கொண்டு இருக்குதே, அதை பாரு அப்படின்றாரு. உன் வாய் உள்ளே போகிறத விட வாய் வெளியே வர வார்த்தைகள் உன் உள்ளத்தை நிரப்புறது, அதை கவனி, அது முக்கியம்னு லெவலை உயர்த்துறார். அல்லது இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். பழைய ஏற்பாடில் 10 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்யாது இருப்பாயாக. இயேசு அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் காரணம் இல்லாமல் உங்கள் சகோதரர் மீது கோவப்பட்டாலே இருதயத்தில் கொலை செய்கிற மாதிரி அது அப்படின்றாரு. அப்போ லெவலை உயர்த்துறாரு பாருங்க. பழைய ஏற்பாடு நீ கொலை செய்யாதனா இவர் அப்படியே வேற லெவல் கொண்டு போறாரு. இருதயத்தில் காரணம் இல்லாமல் சகோதரன் இடத்தில் கோவப்படக்கூடாது. பழைய ஏற்பாடு சொல்லுது நீ அடல்ட்ரி கமிட் பண்ணக்கூடாதுன்னு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? இல்லை அது மட்டும் சொன்னா பத்தாது, நான் உங்களுக்கு சொல்றேன், இருதயத்தில் ஒருவன் ஒரு ஸ்திரீயை பார்த்து இச்சித்தாலே அவன் இருதயத்தில் விபச்சாரம் செய்த மாதிரி, அதையே செய்யக்கூடாதுன்றார். லெவலை உயர்த்துறாருங்க, இன்னும் கஷ்டமாக்குறாரு பல விதத்தில். ஏசு என்ன பண்ணுறாரு? பழைய பாட்டு கட்டளைகளை இன்னும் கொஞ்சம் கடினமாக்கிடுறாரு. அது கேன்சல் பண்ணிடுறாரு, அதை தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சார். அப்படி கிடையாது, அதனுடைய முழுமையை கொண்டு வர்றாரு. தசமாவும் அப்படிதான். பழைய ஏற்பாட்டில் 10% கொடுன்றார் தேவன். புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ பவுல் 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான போதனை. அங்கே சொல்கிறார் பவுல், யாரும் கட்டாயத்தினால கொடுக்க வேணாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆஃபரிங் எடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, ஏப்பா நீங்கள் சில தேவை உள்ள விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும், நான் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறேன். மக்கதோனியா சபை அவங்க அளவுக்கு மிஞ்சி கொடுத்தாங்க, தாராளமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப ஒரு ஏராளம் தாராளமாக கொடுத்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி கொடுங்க, ஆனால் யாரும் கட்டாயத்தினால் கொடுக்க வேணாம், விருப்பப்பட்டு கொடுங்க. ஏன்னா உற்சாகமாக கொடுக்குறவர்கள் மீது தேவன் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? 8-9 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9 ஃபுல்லாக 2த்தையும் வாசித்து என்ன சொல்றாரு? உற்சாகமாக கொடுங்க, விருப்பப்பட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இயேசு கொடுத்த மாதிரி கொடுங்கன்றாரு. எப்படி? இயேசு கொடுத்த மாதிரி கொடுங்க. இயேசு எப்படி கொடுத்தாரு? ஜீவனே கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நமக்காக தரித்திரரானார். ஐஸ்வர்யவான் அவர் தரித்திரா ஆனாரு, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? லெவலை உயர்த்திறாருன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். இயேசுவை சந்தித்த ஜகேயு அவர் எப்படி கொடுத்தாரு? எவ்வளோ கொடுத்தாரு போய் பாருங்க. புதிய ஏற்பாடு எப்பவுமே லெவலை உயர்த்துது. பழைய ஏற்பாடு சொல்லுது, லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், உன்னை அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த லெவலை உயர்த்திட்டாரு. நான் உன்னை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். உன்னை அன்பு கூறுறது போல இல்லை, நான் உன்னை அன்பு கூர்ந்து சிலுவையில் ஜீவனே உனக்காக கொடுத்தது போல நீ ஒருவரை ஒருவர். அப்போ எப்பவுமே லெவல் உயர்ந்துருது. அப்போ இந்த தசமான் வர்றப்போ சிலர் அவங்க வசதிக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம காணிக்கலாம் கொடுக்க தேவையில்ல, யார் சொன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றது முட்டாள்தானோ. நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்க போனால் லெவல் ஏறிடுச்சு. சரி அதை விடுங்க, 10% வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல பேஸ் லைன். விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் யார் கட்டாயத்தினால கொடுக்கக்கூடாது. கட்டாயத்தினால மட்டும் கொடுத்தா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. கடவுள்கிட்ட வர்றப்போ பாருங்க, எப்பயாவது நம்ம ஒரு கடமை உணர்ச்சியோடு செய்கிறது பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே வெறும் கடமை உணர்ச்சியோடு தான் செய்கிறோன்னா அது அவ்வளோ நல்லதில்லை. உலகத்தில் தான் கடமை உணர்ச்சியை பெருசாக தூக்கி பிடிப்பாங்க. கிறிஸ்தவத்தில் கடமை உணர்ச்சின்றது ரொம்ப பேசிக்கு. ஒன்றும் இல்லையா, சரி கடமை உணர்ச்சியோட ஏதாவது செய்ய. சில நாள் சபைக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது, இன்றைக்கி போகணுமா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறப்போ இன்றைக்கி போகணுமா, இவ்வளோ செய்யணுமா, இன்றைக்கி பிரசவம் பண்ணணுமா, ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் இல்லாதப்போவும் இது என்னுடைய கடமை, தேவன் எனக்கு கொடுத்துருக்க பொறுப்புன்னு நினச்சி நான் போகிறேன், செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் வெறும் கடமை உணர்ச்சியோடு தான் செய்கிறேன், விருப்பப்பட்டு செய்யலைன்னா அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப இங்கே என்னமோ பெரிய கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுபோல் தான் பவுல் சொல்கிறாரு, சும்மா கடமை உணர்ச்சினால் கொடுக்காதீங்க, கட்டாயத்தினால கொடுக்காதீங்க, விருப்பப்பட்டு கொடுங்க. இயேசு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு நினச்சி கொடுங்க. தேவனிடத்தில் கொடுக்கும்போது நாம் எந்த விதத்துலையும் குறைவுபட மாட்டோம். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இதில் 10% சபைக்கு கொடுத்துட்டா, ஊழியத்துக்கு கொடுத்துட்டா நான் எப்படி சமாளிப்பேன், எனக்கு அந்த 10% பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான், மனுஷிகமாக பார்த்தா அந்த 10% பெருசு தான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? என்னை நீ கனப்படுத்தி பார், இந்த விஷயத்தில் என்னை கனப்படுத்து, அந்த தசம்பாகம் எல்லாத்தையும் கொண்டு வா, நீ கொடு, நான் வானத்தின்
பலகணிகளை எல்லாம் திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வருஷிப்பேன், வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்றாரு. அது பண்ணுவேனா இல்லையான்னு பாரு, என்னை சோதிச்சு பாருன்னு சொல்றாரு அவரு. உன் பொருளால் உன் எல்லா விளைவின் முதற் பலன் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீ குறைஞ்சிட மாட்ட, அந்த 10% இழக்கிறன்னு நினைச்சு கொடுக்காத, உன்னை நான் நிரப்ப போறேன்னு நினைச்சு கொடு, அந்த ஒரு விசுவாசத்தோட கொடுன்றாரு. நிறைய கிறிஸ்தவங்க காணிக்க போடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் விசுவாசத்தோட போடுறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் தசம்பாம் போடுறதில்ல, ஆனால் ஒரு கூட்டத்தார் தசம்பாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன குரூப்பு தான் விசுவாசத்துடன் கொடுக்கிறார்கள். கர்த்தர் என்னை நிரப்ப போகிறார், களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்ப போகிறார், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போ சும்மா கொடுக்கறதுக்கும் விசுவாசத்தோடு கொடுக்கறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு நம்முடைய பணம் தேவைன்னு கிடையாது, அவருக்கு வானமும் பூமியும் சொந்தம். அவருடைய சபையின் தேவைகளை பார்த்துக்கணுன்னா அவருக்கு எப்படின்னு தெரியும், அவருடைய ஊழியக்காரர்களை பார்த்துக்கணுன்னா அவருக்கு எப்படின்னு தெரியும். 1000 வழி இருக்குது. அப்போ இது கொடுத்தாதான் சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஊழியக்காரங்க சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சி கொடுத்தா பத்தாது. கர்த்தருக்கு கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறப்போ எப்படி ஒரு எண்ணத்தோடு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்குறோம். நாம் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது? வானம் வரைக்கும் ஒரு ஏணி மேலே ஏறி போய் இயேசுவை பார்த்து கொடுத்துட்டு வர போகிறீங்களா? எப்படி கொடுக்க போகிறது? எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு கொடுக்குறோன்னா அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுன்னு தான் பழைய ஏற்பாட்டினுடைய அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா லோக்கல் சபைக்கு போய் கொடு, ஊழியத்துக்கு கொடு, ராஜ்யத்தின் வேலைக்கு கொடு, சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடு, அப்படி தான் வருது அர்த்தம். அப்படி தான் அப்ளிகேஷன் வரும். செய்யும்போது விசுவாசத்தோட செய், உண்மையாக செய், பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் செய், நான் உனக்கு அதுக்கேற்ற பலனை கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணுறாரு. நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம நல்லதுக்கு சொல்கிறாரு பாருங்க. அது அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த தசம்பாகம், இந்த அவரை பொருளால் கனம் பண்ணுற இந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம நல்லதுக்கு சொல்கிறாருன்றதை நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி நம்ம நல்லதுக்குன்னு நான் பிறகு சொல்கிறேன், இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன். நாம் தேவனுக்கென்று கொடுக்கும்போது, ஊழியத்துக்கென்று கொடுக்கும்போது, சபைக்கென்று கொடுக்கும்போது இது எப்படி நமக்கு நன்மையை செய்கிறது, நம்மளை மாற்றுது என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன். நீதிமொழிகள் 10:22 பாருங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். எல்லாம் அந்த வசனத்தை சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறார். சிலர்கிட்ட உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் கூடவே நிறைய வேதனையும் இருக்குது. ஏன்னா குடும்ப வாழ்வு சரியில்லை, ஒரு சமாதானம் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, பணம் மட்டும் இருக்குது. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. தேவன் ஐஸ்வர்யத்தை தரான்றது மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுனால கூட சமாதானம் சந்தோஷமும் இருக்குது, குடும்ப வாழ்வும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஐஸ்வர்யமும் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அதை தான் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்போ இங்கே மகிமையிலே நிறைவாக்குவார்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டதுனால நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பரலோகம் போகிறப்போ ஒரு நாள் நிறைவாக்குவார்னு. அதே சொல்ல வராரு. சிலருக்கு மகிமைன்னு பார்த்தோன்னே பரலோகம் கிடையாது. தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளோ நல்லா வரல. இங்கே ஆங்கில மொழிபெயர்ப்பை நீங்கள் வாசித்து பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். பவுல் என்ன சொல்ல வராரு? பரலோகம் போன பிறகு நிறைவாக்குவார்னு சொல்ல வரல. அதுக்கு இப்போ ஒரு வசனம் தேவையில்லை. குறிப்பாக இங்கே அதை சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வராரு? அவருடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி அல்லது ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். அதாவது அவர்கிட்ட இருக்கிறத வச்சு உங்கள் குறைய நிறைவாக்குவார். நீங்கள் உங்கள் பிள்ளைய கடை கொண்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வாங்குவீங்க. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாங்கி தருவீங்க. அடுத்த ஆள் கொண்டு போனால் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி தருவாங்க. எல்லாரும் ஒரே லெவலில் வாங்க முடியாது இல்லையா? உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார கடைக்கு போனார்னா பிள்ளையை கூட்டுக்கிட்டு கடையே வாங்கிடுவார். அப்போ அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு? என் தேவன் அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உன் குறைய நிறைவாக்குவார். அதுதான் சொல்கிறாரு. அவர்கிட்ட ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, மகிமையான ஐஸ்வர்யம் இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி அந்த நிறைவு ரொம்ப ஓவராக இருக்குது அவர்கிட்ட, அதிலிருந்து உன்னுடைய குறைவை நிறைவாக்குவார். இன்னொரு காரியத்தையும் அந்த வசனத்தில் நான் தெளிவுபடுத்தணும். அது என்னென்னா, சிலர் சொல்லுவாங்க புதிய ஏற்பாடுங்க இது பொருளாதார செழிப்பை குறித்து கிடையாதுங்க, இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாதுங்க, ஆவிக்குரிய தேவைகளை நிறைவாக்குவார்னு சொல்லுது. இது
அதை எப்படி சொல்ல முடியும்? கான்டெக்ஸ்டோட வாசித்து பார்த்தீங்களா? முந்தின வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஆக்சுவலாக அவங்க பவுலுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. யார்? பிலிப்பு சபையார் வந்து பவுலுக்கு ஊழியத்துக்கு பணம் அமுச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு இவர் நன்றி சொல்கிறார். முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா பார்ப்பீங்க, நீ எனக்கு அமிச்ச பணத்துக்காக நன்றி, என் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி, எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு அப்படியே அதை திருப்புறாரு. என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறார். அப்போ கான்டெக்ட்ல பணம் தான் வலியுறுத்தப்படுது. இது வந்து வெறும் பணத்தை பற்றி மட்டும் சொல்லுதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பணமும் இதில் இன்க்ளூடட். பணம் உட்பட எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார்னு தான் சொல்ல வருது. ஆனால் சில பேர் உடனே புதிய ஏற்பாடு ஆவிக்குரியதை தான் சொல்லுது அப்படின்றாங்க. கிடையாது. கான்டெக்ஸ்டோட முன்ன பின்ன வசனத்தோட சேர்த்து வாசிக்கணும். கடவுளோட ரொம்ப ஓவர் ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவன் ஆகிடக்கூடாது. கடவுள் தான் நமக்கு சரீரத்தையும் கொடுத்தாரு, கடவுள் தான் நமக்கு எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாரு. இந்த மாதிரி ஒரு வசனம் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் அதில் பணம் வலியுறுத்தப்படுது, பண தேவைகள் வலியுறுத்தப்படுதுன்னு சொல்ல விரும்புகிறேன். கான்டெக்ஸ்ட்டை வாசித்தீங்கன்னா புரியும் அது உங்களுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி வசனம் காமிச்சிட்டே போகலாம். போதும், சாம்பிள் வசனம் காமிச்சிட்டேன், நான் 5-6 வசனம் காமிச்சிட்டேன். இப்போ இதை நீங்கள் நம்புறீங்களா? இந்த பொருளாதாரத்தில் தேவன் உங்களை செழிக்க வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நீங்கள் நம்புறீங்களா? இதை நம்பி வாழ்கிறீங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இதை குறித்து வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அப்படியே ஆழமாக பதியட்டும். இதை நம்புங்க, இதை நம்பி வாழுங்க. ஆனால் சிலர் வந்து இதை நம்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த பொருளாதாரத்தில் பண ரீதியாக தேவன் என்ன ஆசீர்வதிப்பார் நம்புறதுல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக சில கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில கிறிஸ்தவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பணத்தை குறித்து சில சந்தேகங்கள் இருக்குது அவங்களுக்கு. பணம் கெட்டது, பணம் தீமையானது, பணம் நம்மளை கெடுத்துரும் அல்லவா, பணம் நம்மளை தேவனிடத்துலேருந்து பிரிச்சிரும் அல்லவா, தூரமாக கொண்டு போயிடும் அல்லவா, கேரக்டரை கெடுத்துரும் அல்லவா, இப்படின்லாம் சில காரியங்களை குறிப்பாக சில கிறிஸ்தவங்க நினைக்கிறதுனால கிறிஸ்தவங்களுக்கு இந்த காரியம் நம்புறது கஷ்டமாயிடுது. தேவன் வந்து பொருளாதாரத்தில் என்ன செழிக்க பண்ணுவார் நம்புறது கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் வேறு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பணம்லாம் முக்கியமே கிடையாது, சபையில் பணத்தை ஏன் பேசுகிற அப்படின்வாங்க. இந்த சபையில் அதான் பிரச்சனை, அங்கே வந்து பணத்தை பற்றி பேசுகிறாங்க, நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்வாங்க. அதாவது பணத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் காமிக்கிறேன். கடைசியில் பணத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. கடவுள் பக்திக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்றதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் நினைக்கிறதுனால சிலர் வந்து இந்த வாக்கு தத்துவங்களை எடுத்து அதை நம்பவே முடியல. ஏன்னா அவங்க பணத்தையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதை ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. அதை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்குது. ஆகவே அதை பற்றி நான் கொஞ்சம் சில காரியங்களை பேசி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த பணத்தை குறித்த ஒரு சந்தேகம் மேலே போகணும், அதை குறித்த ஒரு தெளிவு மேலே வரணும், அதை ஓரளவுக்கு பேசிக்காவது புரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய பணத்தை குறித்த அடிப்படை போதனையை ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி இந்த பண ரீதியாய் நாம் பெருக முடியும், அதிகரிக்க முடியும், அவருடைய ஆசீர்வாதங்களை இன்னும் மென்மேலும் அனுபவிக்க முடியும். அவன் இதை பார்ப்போம். அதாவது இந்த பணம் வர்றப்போ, இந்த பொருளாதார செழிப்புன்னு வர்றப்போ 2 தவறான எக்ஸ்ட்ரீம் அணுகுமுறையை நாம் தவிர்க்க வேண்டும், அவாய்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே 2 தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்கும், அதை நம்ம தவிர்த்துக்கணும், அங்கே போயிடக்கூடாது. இந்த பணம் வர்றப்போவும் 2 தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் நான் சொன்ன மாதிரி பணம் கெட்டது, தீமையானது, நம்மளை கெடுத்துரும், இது முக்கியமே கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனால் இவங்க ஏன் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தாங்கன்னா சில கிறிஸ்தவங்க நான் நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸ்ட்ரீமை பார்த்தாங்க, உலகத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீமை பார்த்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா பணம் தான் எல்லாம், பணம் தான் இருக்கிறதுலே முக்கியம், பணம் தான் தெய்வம் மாதிரி. உலகத்தில் வந்து சிலர் வந்து அந்த பணத்தை அப்படி அணுகிறதுனால அதுதான் எல்லாம், அதுதான் தெய்வம், அலைஞ்சு அதுக்கு பின்னால் போகிறதுனால, அதனால் கெட்டு போகிறத பார்த்ததுனால ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜனம் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவங்களை அதை பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. பணம் முக்கியமே கிடையாது, போ, அது கெட்டது, அது தீமையானது, கெடுத்துரும். இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் தான் எல்லாம், பணம் தான் முக்கியம், பணம் வந்துட்டா நான் எல்லா விதத்துலையும் எனக்கு எல்லாம் வந்த மாதிரி, பணம் என்ன நல்லவன் ஆக்கிடும், பணம் வந்துட்டா எனக்கு திருப்தி வந்துடும், வெற்றி வந்துடும். இது ரெண்டுமே தவறான எக்ஸ்ட்ரீம்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 தவறான எக்ஸ்ட்ரீமை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் கெட்டு போயிடுவோம். இந்த 2 தவறான எக்ஸ்ட்ரீம் இன்னும் கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போக மாட்டீங்க, அட்லீஸ்ட் போகாமல் இருக்க முடியும். முதல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் பற்றி பேசுகிறேன். இந்த உலகத்தில் காணப்படுற எக்ஸ்ட்ரீம். உலகத்தில் சில நேரம்
பணத்துக்கு ரொம்ப ஓவர் முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்பர் 1 வச்சு பணம் தான் எல்லாம், பணம் தான் கடவுள்ன்ற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க சிலர். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, என்கிட்ட பணம் இருந்தால் என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. பணத்தை வச்சு தங்களை எடை போடுறாங்க. திங்க் தேர் செல்ஃப் ஒர்த் இஸ் ஈக்குவல் டு தேர் நெட் ஒர்த். பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு இடம் போடுறாங்க. சொத்து எவ்வளோன்றதை வச்சு அவங்க எவ்வளோ மதிப்புள்ளவர்கள்னு தங்களே எடை போடுறாங்க. அது தப்பு பாருங்கள். என்கிட்ட பணம் இருந்தால் என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த கருத்தே தப்பு. என்கிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறதும் தப்பு. என்கிட்ட பணம் இருந்தால் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறதும் தப்பு. பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு எடை போட்டுற முடியாது. இயேசு சொல்கிறார் லூக்கா 12:15, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆங்கிலத்தில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்க்குது, லைஃப் இஸ் நாட் மெஷர்ட் பை ஹவு மச் யூ ஓன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்றதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடை போட்டுற முடியாது. நிறைய ஆஸ்தி இருக்கிறதுனால ஜீவன் சொல்ல முடியாது. பணம் இருக்கிறதுனால எல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி நினைக்கிற தவறான எக்ஸ்ட்ரீம். அது உலகத்தார் நினைக்கிற விதம். இன்னொரு விதம், அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க அது எப்படி தப்பாக நினைப்பாங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்கிறதுனால நான் பத்திரமா இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பேங்க்கில் கொஞ்சம் சேவிங்ஸ் போட்டு வச்சுட்டேன், பாலிசியில் கொஞ்சம் வச்சுட்டேன், மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுட்டேன், பிளான் ஏ இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் பி இருக்குது, இதுக்கு ஒரு பேக்கப் பிளான் சி இருக்குது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போ அவங்க எப்படி நினைக்கிறாங்க பாருங்கள், தேர் செக்யூரிட்டி இஸ் இன் தேர் மணி. பணம் இருக்கிறதுனால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். அப்படியே திருப்பி போடுங்க, பணம் இல்லாததுனால சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் பாதுகாப்பாகவே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆக மொத்தத்தில் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஜனங்க வந்து பணக்காரங்க மட்டும் கிடையாது, ஏழைகளும் சரி. பணக்காரனாக இருந்தும் பணத்தில் தான் என் பாதுகாப்புன்னு நினைக்கலாம், ஏழையாக இருந்தும் பணத்தில் தான் என் பாதுகாப்புன்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து பணத்தை நம்பி வாழ்கிறது. பணத்தை நம்பி வாழாதுன்னு வேதம் சொல்லுது. எதையும் யாரையும் நம்பி வாழாது, கர்த்தரையே நம்புன்னு சொல்லுது வேதம். நீதிமொழிகள் 11:28, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். என்கிட்ட பணம் இருக்கு, அவன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். நீதிமான் வந்து ஐஸ்வர்யத்தை நம்ப மாட்டான். ஐஸ்வர்யம் அவன்கிட்ட இருக்கும், ஆனால் நம்ப மாட்டான். புதிய ஏற்பாட்டில் பவுல் வந்து திமோத்தேயுக்கு எழுதுறாரு, சபையில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு விதமாக போதிக்க சொல்கிறாரு பாருங்க. 1 திமோத்தேயு 6:17, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் போதி அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு ஒரு விதமா போதி. அப்படின்னா சபையில, புதிய ஏற்பாட்டு சபையில திமோத்தேயு இருந்த இடத்துல ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. சபையில் ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. அதனால தான் இவர் திமோத்தேயுக்கு என்ன எழுதுறாரு, அவங்களுக்கு சில காரியங்களை நீ போதிக்கணும். ஐஸ்வர்யவானை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே வந்து அவனுக்கு பொருந்தாத காரியத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவனுக்கு பொருந்துகிற சில காரியங்களை பேசணுன்றார். என்ன பேசணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்ன போதிக்கணும், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு போதிக்கணும். ஐஸ்வர்யம் நிறையா இருக்கிறப்போ சில நேரம் ஈஸியாக ஒரு பெருமை வந்துடலாம். ஒன்றும் இல்லாதவங்களுக்கே பெருமை வருதுன்னா ஐஸ்வர்யம் இருக்கிறவங்களுக்கு பெருமை வராதா? அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு பெருமை வந்து ஈஸியாக வந்துடலாம், ஆனால் அதை வர நம்ம விடக்கூடாதுன்னு போதிக்கணும். அது மட்டும் இல்லை, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம இருக்கணும்னு அவங்களுக்கு போதிக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறப்போ தானா வந்து நம்பிக்கை அது மேலே போக தோணும் பாருங்க, அது இயல்பு. ஜாக்கிரதையாலனா போயிடும். அதனால நீ போதி, அவங்களுக்கு நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காதன்னு அவங்களுக்கு போதின்றாரு. அதுபோல் என்ன செய்யணுமா, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். அதை எப்படி சொல்றாரு, அற்புதமாக சொல்றாரு. நாம் அனுபவிக்கிறதற்கும் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க சொல்லு. எப்படி சொல்றாரு, ஐயோ அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தினால் அவனை கடிந்து கொள்ள, அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் வேணாம் அது கெட்டது அப்படின்னு சொல்ல. இல்லை கடவுள் தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறார், அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த தேவனை நம்பு, கொடுத்தவரை நம்பு, கொடுக்கப்பட்டதை நம்பாத. அதான் அப்போ அந்த எக்ஸ்ட்ரீமில் என்ன பிரச்சனைன்னா, அந்த கொடுக்கப்பட்டதை அவங்க நம்புறாங்க, ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க வந்து
பணம் இருந்தால் என்ன வேணால் செஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க சில நேரம். பணம் இருந்தால் என்ன வேணால் அடைஞ்சிடலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம், என்ன வேணால் சாதிக்கலாம், பணம் தான் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் தப்பு. சில காரியங்களை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. தாயின் அன்பை விலை கொடுத்து வாங்குவீங்களா? நீங்கள் சுவாசிக்கிற காற்றை விலை கொடுத்து வாங்குவீங்களா? நான் எப்போவுமே நினைக்கிறது உண்டு, மனுஷன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான் எல்லாத்துக்கும், இதுக்கு இவ்வளோ அதுக்கு இவ்வளோ. ஆனால் சுவாசிக்கிற காற்றை தேவன் இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் மனுஷன் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான் பாருங்க, அதெல்லாம் விட விளையாட பெற்றது இந்த சுவாசிக்கிற இந்த காற்று. அடுத்த மூச்சு உள்வாங்கிக்க முடியலன்னு அவ்வளோதான். பணம் கொடுத்து வாங்க முடியாது. இதெல்லாம் தாளந்து திறமெல்லாம் விலை இல்லாமல் கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறாரு தேவன். ரட்சிப்பை இலவசமாக கொடுக்குறாரு, பிள்ளைகளை சுதந்திரமாய் கொடுக்குறாரு. தேவன் கொடுக்கறது எல்லாமே ஃப்ரீ. ஆனால் ஃப்ரீன்றதுனால சீப்பு கிடையாது. ஆக்சுவலாக அவர் கொடுக்கறது தான் மனுஷன் சார்ஜ் பண்ணுறதை விட ரொம்ப விலை உயர்ந்தது, வேற ரொம்ப மதிப்புள்ளதுன்னு சொல்லலாம். அப்போ பணம் இருந்தால் என்னத்தை வேணால் வாங்கிக்கலாம், என்னத்தை வேணால் அடைஞ்சிக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலான்றது முட்டாள்தானம். அது சிலர் நிறைய பணம் இருக்கிறதுனால நிறைய பணத்தை வச்சு நிறைய வாங்கலாம் நீங்கள், அது உண்மை. வேதமே சொல்லுது பணம் எல்லாத்துக்கும் உதவும், மணி ஆன்சர்ஸ் ஆல் திங்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால சிலர் வந்து அடுத்த ஸ்டெப்பு போய் அப்போ எல்லாமே நான் இதை வச்சே பண்ணிக்கலான்னு நினைக்கிறது தான் முட்டாள் தான். அதுதான் எக்ஸ்ட்ரீம், தப்பு, உலக புத்தி அது. பணம் இருக்கிறதுனால நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பாங்க சில நேரம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது. வெறும் பணம் இருந்தால் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்க பெரியவங்களா இல்லையான்னு வேதத்தை பொறுத்த வரைக்கும் வேற கிரைட்டீரியா இருக்குது. பணம் இருக்கிறதுனால பெரிய ஆள்னு நினைக்கிறது உலக புத்தி அது. இயேசு சொல்கிறாரு, நீ பெரியவனாக இருக்கிற விரும்புகிறன்னா எல்லாத்த விட சிறியவனாக ஆயிடு, சிறியவனுக்கு போய் சேவை செய். இயேசு தான் நமக்கு முன்மாதிரி பாருங்க. அவர் தான் பெரியவர் என்பதை எப்படி காண்பிக்கிறாரு? வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இறங்கி வந்து சிலுவை வரைக்கும் போய் நமக்காக பாடுபட்டு மரித்து ரட்சிப்பை நமக்கு அந்த விதத்தில் நமக்கு சேவை செய்கிறார் பாருங்க. சிறியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாய் தாம் பெரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ வேதத்தை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி சிந்திக்கணும் பாருங்க கிறிஸ்தவர்கள். அதனால தான் நம்ம உலகத்தில் வந்து நிறைய பணம் வைத்திருக்கிறவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்கள்ட்ட எல்லாருக்கும் அவங்க பெரிய அப்படின்னு கிடையாது. நம்ம வேறு விதமாக சிந்திக்க வேண்டும். எரேமியால சொல்கிறார் பாருங்க தேவன், அற்புதமான ஒரு வசனம் 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இப்போ ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்டாத, ஒரு ஐஸ்வர்யம் இருந்த ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்டாத, என்ன தெரியும்னு மேன்மை பாராட்டு. ஜீவனுள்ள தேவன் எனக்கு தெரியும்னு மேன்மை பாராட்டு. எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தோம் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருந்தோம்னா நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். உலகத்தையும் ஆதாயப்படுத்திக்கிட்டு தமிழ் ஆத்மா விளந்துட்டா என்ன பிரயோஜனம்? இயேசு சொல்கிறாரு. சிலர் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நிறைய இருக்குது, என்ன வேணால் வாங்கலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவன் அவங்களுக்கு தெரியாது. அப்போது பைபிளை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, ஜீரோ. இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் போயிடும். அப்போது இருக்கிறத வச்சு மேன்மை பாராட்ட வேண்டாம். இதெல்லாம் கொடுத்த இந்த தேவன், ஜீவனுள்ள தேவனோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது, அவரை தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா, அவரில் மேன்மை பாராட்டுங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் மேல் மேன்மை பாராட்ட கடவன். சிலுவையை தவிர வேற ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாருங்கள், அது உலகத்தில் அதிகமாக காணப்படும். அந்த எக்ஸ்ட்ரீம் வெறும் பணக்காரங்க மத்தியில் மட்டும் காணப்படுற எக்ஸ்ட்ரீம் கிடையாது. சில நேரம் பணம் இல்லாதவங்களும் அதை வந்து அதுதான் எல்லாம்னு நினச்சே வாழ்வாங்க. அதுக்கு தான் நம்பர் 1 முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் அடைஞ்சிட்டா நான் சந்தோஷமாயிடுவேன், அது மட்டும் அடைஞ்சிட்டா நான் வெற்றி பெற்றுவேன், அது மட்டும் இருந்தால் தப்பு. அது மட்டும்ன்றது தப்பு. ஏன்னா அது மட்டும் இருந்தால் பத்தாது, ஞானமும் இருக்கணும், தேவனை குறித்த அறிவும் இருக்கணும், ஒரு நல்ல கேரக்டரும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போ தான் வந்து சக்ஸஸ். அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு வேண்டாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு வேண்டான்றதுனால நான் நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டாங்க சில கிறிஸ்தவங்க, ஒரே அடுத்த எக்ஸ்ட்ரீம் ஓடிட்டாங்க. எப்பவுமே அப்படி தான் நடக்கும். கிறிஸ்தவ சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு விதமாக இருக்கிறதுனால இவங்க அதை கண்டு ஓடுறதுனால கொஞ்சம் ஓவராக ஓடிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஓடி போய் தான் இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, சில கிறிஸ்தவங்க, பணம் கெட்டது, பணம் தீமையானது, பணம் நம்மளை கெடுத்துறோம், பணம் முக்கியமே கிடையாது, இதெல்லாம் எப்படி சபையில் பேசலாம் அப்படின்வாங்க. பணத்தை பற்றி எப்படி சபையில் பேசலாம், உன்னதமான காரியத்தை பற்றி பேசணும் அப்படின்வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீமும் வேதத்தின்படி தப்பு. கரெக்டாக அவங்க சொல்கிறது, பணம் வந்து தீமையானதா,
கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி நினைக்கிற வரைக்கும் நம்ம பண ரீதியில் இன்னும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, முன்னேறவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, பைபிள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசைக்கும் பணம் வைத்திருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? பண ஆசைனா அந்த பொருள் ஆசை, எவ்வளோ இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை, இன்னும் வேணும், அந்த ஆசை, அந்த கிரேவிங், அந்த ஒரு இச்சை, கிரீடு, அதுதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் எவ்வளோ கொடுத்தாரு, அந்த ஒரு தோட்டத்தை செஞ்சு இந்த எந்த மரத்தின் கனியிலிருந்து வேணா புஷ்டிக்கொண்டாரு, ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் விட்டுன்றாரு. ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஒன்றை விட மாட்டோம், அதுவும் எங்களுக்கு வேணும். அதான் பண ஆசை, பொருள் ஆசை. தேவன் கொடுத்ததை வச்சு திருப்தியா இருக்க முடியல, இதெல்லாம் வச்சுக்கொன்றாரு. இதை விட்டுருன்னா அதுவும் வேணும் எனக்கு. அதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் இல்லை, பண ஆசை, பொருள் ஆசை. அப்போ பணம் எல்லாத்துக்கும் வேற இல்லை, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்துக்கிட்டு தப்பாக வியாக்கியானம் பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிலர் தப்பாக நம்புறது, அதனாலே முன்னேறாமல் இருக்கிறது. இன்னொரு காரியம் தப்பாக நம்புறது என்னன்னா, சில கிறிஸ்தவங்க என்ன நம்புகிறாங்க, ஐஸ்வர்யவானாக இருந்தால் பரலோகமே போக முடியாது, ஐஸ்வர்யவானாக இருந்தால் பரலோகமே போக முடியாது. அப்போ அவங்க கணக்கின்படி ஆபிராம், ஈசாக், யாக்கோபெலாம் பரலோகத்தில் இல்லை போல இருக்கு. யோபு பரலோகத்தில் இல்லை போல இருக்கு. யோபு இழந்துட்டார்லன்னுவாங்க. அப்போ யோபு ரெட்டிப்பாக பெற்றார்லன்னு நான் சொல்லணும், நினைவுபடுத்தணும் அவங்களுக்கு. எப்பா யோபு இழந்ததை விட 2 தனையாக பெற்றார். அப்போ அவர் கூட பரலோகத்தில் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாது. ஏன்னா இயேசுவே சொன்னார்னு சொல்லுவாங்க. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கோட் பண்ணுவாங்க. மார்க் 10:25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்னு இயேசு சொன்னார். அதனுடைய அர்த்தம் ஐஸ்வர்யவான் பரலோகம் போக முடியாது தானே, ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது தானே? கரெக்டு. அந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்தால் கரெக்டு தான், சான்ஸே இல்லைன்றாரு. அந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்தீங்கன்னா, மார்க் 10:25 மட்டும் தான் எடுத்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு, போக முடியாதுன்றாரு, பிரவேசிக்க முடியாதுன்றாரு. ஆனால் அதுக்கு தான் அப்படி தனியாக ஒரு வசனத்தை அப்படி பிரித்து எடுக்கக்கூடாது, தப்பு, அப்படி வாசிக்கக்கூடாது யாருமே. ஏன்னா அதை மட்டும் அவர் ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே வராரு, ஒரு ஃப்ளோவில் அதை சொல்கிறாரு. அந்த ஃபுல் ஃப்ளோவை எடுத்து ஃபுல்லாக வாசிச்சா தான் ஃபுல்லாக விளங்கும் பாருங்க. சும்மா ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி சொன்னாருன்னு சொல்கிறது தப்பு. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா இப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா? செய்வாங்க. அந்த மாதிரி மீடியாவில் சில நேரம் அந்த மாதிரி செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் பேசின வருத அதுலேருந்து ஒரு பதத்தை மட்டும் எடுத்து இன்னொரு பதத்தோட கனெக்ட் பண்ணி அதையும் கனெக்ட் பண்ணி வேடிக்கை பண்ணுறது, ஒரு ஜோக் அடிக்கிறது, இந்த மீம் கிரியேட் பண்ணுறது. ஃபுல்லாக எடுத்தால் தான் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு வாலிபன் இயேசுட்ட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும்னு கேட்கப்போ இயேசு சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. ரொம்ப வினோதமான ஒரு விதிவிலக்கான ஒரு பகுதி அது. வேறு யார்கிட்டையும் இயேசு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எவ்வளோ பேர் அவரை பின்பற்றேன்னு வரான், அவங்கள்ட்டலாம் உன்ட்டு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு என்ன பின்பற்றி வான்னு சொல்லலை, இவன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும். அதை உங்கள்கிட்ட சொன்னார்னா செய்யணும் தான், பொதுவாக சொல்ல மாட்டார். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை காமிப்போம். மார்க் 10:22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான்னு வருது. அதான் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதோட நிறைய பெரிய அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை அவன் ரொம்ப நேசிக்கிறான். அதனால் இது மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டு என் பின்னால் வான்னு சொன்னான்னு அவனுக்கு பிடிக்கல. அது இயேசுவோட அந்த பணத்தை தான் அவன் நேசிக்கிறான், அதனால் அவன் போயிடுறான். அப்புறம் தான் சீஷர்கிட்ட பார்த்து சொல்கிறார் இயேசு 23. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்குது, எவ்வளோ கஷ்டம். 24 கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறாரு, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாரு பாருங்க. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு இன்னும் தெளிவுபடுத்துகிறாரு பாருங்க. வேணு அவங்கள ஷாக் பண்ணுறாரு, ஆனால் கூடவே கொஞ்சம் தெளிவும் படுத்துறாரு. கவனமாக வாசிக்கணும். 25 இன்னும் கொஞ்சம் ஷாக் பண்ணுறாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். 26 பாருங்க. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, யார்? சீஷர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள்.
அவங்க இதை கேட்டு, அப்போ யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? ஐஸ்வர்யவானே ரட்சிக்கப்பட முடியாதுன்னா ராஜ்யத்தில் பிரவேசிக்கும், அப்போ யார் தான் பிரவேசிக்க முடியும்னு அப்படி நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா அப்படி நினைக்கிறாங்க? அந்த காலத்தில் யூதர்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஐஸ்வர்யவானுக்கு தான் பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தேவனை நல்லா பிரியப்படுத்தணும். தேவனை எப்படி பிரியப்படுத்துறது? நீ நிறைய நற்கிரியைகளை செஞ்சா, தானம் தர்மம் செஞ்சா உனக்கே புண்ணியம் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா. தானம் தர்மம் நிறைய செய்ய செய்ய தேவன் பிரியப்படுவார், அப்போ ஒன்று ராஜ்யத்தில் அனுமதிப்பார். அதாவது கிரியையினால ஒரு ரட்சிப்பு அப்படி நம்பினாங்க. அப்போ யார் நிறைய தானம் தர்மம் செய்ய முடியும்? பணம் உள்ளவன் தான் செய்ய முடியும். பணம் இல்லாதவன், அவனுக்கே இல்லாதப்போ தான தர்மம் செய்ய முடியல. ஐஸ்வர்யவான் நிறைய தான தர்மம் செய்யலாம், நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், நற்கிரியை செய்யலாம். அப்போ தேவன் அவன் செய்யறதெல்லாம் பார்த்து பிரியப்பட்டு அவனை ராஜ்யத்துக்குள்ள அனுமதிப்பார். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு பெஸ்ட் சான்ஸ் வந்து ஐஸ்வர்யவானுக்கு தான். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க யூதர்கள். அதனால வேணுக்குனே இவர் என்ன சொல்றாரு, அவனை ஷாக் பண்றாரு, சான்ஸே கிடையாது இப்போ ஐஸ்வர்யவானுக்கு அப்படின்னு. 27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஏன் அதை சொன்னார்? மனுஷிகமாக ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்னா தேவன் அவனுக்கு உதவி செய்வார். அதான் அர்த்தம். தேவனால் அவருக்கு உதவி செய்ய முடியும். ஆக்சுவலாக நீங்கள் பைபிளினுடைய ஒட்டுமொத்த போதனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பகுதியை வாசித்தேன், புதிய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த போதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பார்ப்பீங்க? யார் ரட்சிக்கப்படணுன்னாலும் தேவனுடைய உதவி தேவை. பணக்காரங்க மட்டும் இல்லை, ஏழைகள் ரட்சிக்கப்படணும்னா கூட தேவனுடைய உதவி தேவை. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு தாழ்மை, ஒரு விசுவாசம் வேணும். ஏன் நிறைய பேர் இன்றைக்கி ரட்சிக்கப்படுறது இல்லை? அவங்கள்ட்ட அந்த பேசிக் தாழ்மை இல்லை. எனக்கு ரட்சிப்பு தேவை ஆண்டவரே, என்னால் என்னையே ரட்சித்துக்க முடியல ஆண்டவரே, நீர் என்னை ரட்சியும்னு சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தாழ்மை வேணும்ல, ஒரு பேசிக் தாழ்மை. நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கணுன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னால் என்னையை ரட்சித்து கொள்ள முடியாது, என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும்னு சொல்லணுன்னா கொஞ்சமாக தாழ்மை வேணும். அப்புறம் விசுவாசத்தோடு கலக்கணும். அதை நீர் எனக்காக மரிச்சீர் என்று நம்புகிறேன், நீர் உயிரோட எழும்பினீர் என்று நம்புகிறேன், இதனால் என் பாவம் மன்னிக்கப்படுது, நான் ரட்சிக்கப்படுறேன் நம்புகிற ஆண்டவரை, நீரே தேவன், இயேசுவே ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன், நம்புகிறேன். அப்போ ஒரு பேசிக் தாழ்மையும் விசுவாசமும் அங்கே கலக்கும்போது தான் ரட்சிப்பு உண்டாகுது. இதுக்கு வந்து தேவனுடைய உதவி தேவை. ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து நமக்கு உணர்த்தணும். எப்பா நீ பாவி தான்ப்பா, நீ வந்து மற்ற விதத்தில் நல்லா இருக்கலாம், ஆனால் நீ பாவி, உனக்கு பாவ மன்னிப்பு தேவை, உனக்கு ரட்சிப்பு தேவைன்னு ஆவியானவர் உணர்த்தினா மனக்கண்களை திறந்தால் தான் நமக்கு அது தெரியுது. அப்புறம் விசுவாசிக்கும் உதவி செய்யணும். இது பணக்காரனுக்கும் பொருந்தும், ஏழைக்கும் பொருந்தும். சரிங்களா? என்ன ஒன்று, சில நேரம் பணக்காரங்களுக்கு கொஞ்சம் ஈகோ பெருசாக இருக்கும். ஒருவேளை என்னங்க, படித்தவங்களுக்கு, நிறைய சாதித்தவங்களுக்கு, நிறைய உள்ளவங்களுக்கு நேச்சுரலாக ஈகோ பெருசாக தானே இருக்கும். நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு இருந்தேன் யாருக்கு பெரிய ஈகோ இருக்குன்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய பெரிய சிஇஓஸ், பெரிய கம்பெனிஸை நடத்துகிற சிஇஓஸுக்கு பெரிய ஒரு ஈகோ இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய லாயர்ஸ் சும்மா 15 நிமிஷம் வந்து வாதாடுறதுக்கு பெரிய ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஆட்கள் பாருங்கள், அவன் பேசினான்னா கேஸை வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெரிய ஈகோ இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த சர்ஜன்ஸ், வெறும் டாக்டர்ஸ் இல்லை, சர்ஜன்ஸ், சர்ஜரி பண்ணுற ப்ரில்லியண்ட்டான சர்ஜன்ஸ், அவங்களுக்கு பெரிய ஈகோ. எப்போ உங்கள் பாடியை ஒரு சர்ஜன் தொடணுன்னா கொஞ்சமாக தான் அவனுக்கு ஈகோ இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவன் எடுத்தான்னா கத்திய, ஐயோ எல்லாம் கெட்டுரும். அந்த சர்ஜன் வந்து எவ்வளோ காலமாக படித்து, எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி, எவ்வளோ சர்ஜரி பண்ணி, அவனுக்கு எவ்வளோ தெரியும் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் நேச்சுரல் இயல்பாக அவங்களுக்குன்னு ஒரு இருக்கோங்க, அது நல்லது. சில நேரம் என்ன, அது கொஞ்சம் முத்தி போயிடும், அது ஓவராக போயிடும். எனக்கு நிறைய தெரியுன்றதுனால இன்னும் ஒரு படிப்பு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கலாம். எனக்கு நிறைய இருக்குதுனால இன்னொரு படிப்பு எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிக்கலாம். எனக்கு நிறைய செய்ய முடியும்னு நினைக்கிறதுனால, எனக்கு நிறைய செய்ய முடியும்னு உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே செய்ய முடியும்னு நினச்சிக்கலாம். ஒரு ஸ்டெப்பு தான். நல்ல ஈகோக்கும் கெட்ட ஈகோக்கும் வித்தியாசம் என்னது? ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இந்த ஈகோ யாருக்கு பெருசாக இருக்கும்னா, நிறைய உள்ளவங்களுக்கு பெருசாக இருக்கும். அப்போ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களுக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி தேவனுடைய கிருபை இல்லாமல், உதவி இல்லாமல் அவங்க ரட்சிக்கப்படவே முடியாது. ஆனால் கொஞ்சம் நிறைய உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. ஏன்னா பெரிய ஆளுங்க, நான் பாவி, எனக்கும் அந்த ரட்சிப்பு தேவைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்.
என்னங்க, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரரை விட பிரில்லியண்டான சர்ஜனுக்கு என்னால் நான் என்னையே ரட்சித்து கொள்ள முடியாது. எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன், ஆனால் என்னால் என்னையே நான் ரட்சித்து கொள்ள முடியாது. ஏன் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லணுன்னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அந்த சர்ஜனுக்கும் அந்த தாழ்மையை கொடுக்க முடியும் தேவன், ஏற்ற விசுவாசத்தை. அதை தான் சொல்ல வர்றாரு. இதை வச்சுக்கிட்டு ஐஸ்வர்யான் பரலோகத்துக்கே போக முடியாது அப்படின்வாங்க. வசனத்தை எடுத்து தப்பு தப்பாக வியாக்கியானம் பண்ணி ஒட்டுமொத்த பைபிள் போதனை அறியாமல் இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பாக நம்புறதுனாலே இந்த பண ரீதியில் முன்னேற முடியாமல் ஆயிடுறாங்க சிலர். இன்னொரு ஒரு பொய் என்னன்னா, பணம் வந்து உன்னை கெடுத்துரும். பணம் ஒன்றை கெடுத்துரும். பணம் உன்னை தேவனிடத்துலேருந்து பிரிச்சிடும், தேவனிடத்துலேருந்து தூரமாக கொண்டு போயிடும், உன்னை கெட்டவனை ஆக்கிடும். இது உண்மையானு கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்க்குறப்போ உண்மை மாதிரி தான் தெரியுது. நானும் பார்த்துருக்கேன் சிலர்கிட்ட, அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நிறைய பணம் கிடைக்கிறப்போ தலைக்கு ஏறி தலைதறிக்க ஆடி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையினோட அந்த சீக்வன்ஸை பார்க்குறப்போ நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்களே, இப்போ நல்லா தான் ஒரு டீசெண்டாக வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு கிடைச்சிது, அப்படியே படார்னு எல்லாம் வெடிச்சிருச்சு. அப்போ பார்க்குறப்போ எப்படி தெரியுது? ஆமாங்க, பணம் தாங்க கெடுத்துது, அவங்கள பணம் தான் கெடுத்துது. அப்போ பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. ஆனால் அது மேற்பூச்சா பார்க்குறது. கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. பணம் அவங்களுக்கு எடுக்கல, பணம் வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கிற தீமையை வெளிப்படுத்திருச்சு, அவங்க யார் என்பதை காமிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க கெட்டு போய் தான் இருந்தாங்க. கெட்டு போன சுவாபம் தான் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. பணம் வந்தோடனே வாய்ப்பு கிடைச்சிருச்சு, தலைதறிக்க ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே ஆடிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்குள்ள அந்த தலைதறிக்க ஆடுற அந்த தன்மை தான் இருக்குது. கட்டுப்பாடுனால முடியாததுனால செய்யல, முடியுமா செஞ்சிட்டாங்க. அப்போ பணம் அவங்களுக்கு எடுத்தது, பணம் அவங்க யார் என்பதை வெளிப்படுத்துச்சு, அவங்க உண்மையில எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துது. பணம் வந்து உங்களை இன்னும் நல்லாவும் ஆக்க முடியாது, உங்களை இன்னும் கெடுக்கவும் முடியாது. நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும். சிலர் பாருங்க, அவங்கள்ட்ட இப்போ வந்து நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பெரிய மனசு உள்ளவங்க, தாராள மனசு உள்ளவங்க. அவங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட பணம் கிடைக்கிறப்போ தாராளமாக மற்றவர்களுக்கு செய்வாங்க, உதவி செய்வாங்க. சிலர் பாருங்க, ஆக்சுவலாக அவங்க தன்மை வந்து கொஞ்சம் கஞ்ச பிசுனாரித்தனம். ஆனால் வந்து அவங்கள்ட்ட நிறைய இல்லாததுனால அவங்களுக்கே தெரில அவங்க கஞ்ச பிசுனாரின்னு, மற்றவர்களுக்கும் தெரில. அவங்க எப்படி நியாயப்படுத்திப்பாங்கன்னா, இப்போ என்கிட்ட நிறையா இல்லை, இருந்தால் நான் கொடுப்பேன், இப்போ இல்லாதனால எனக்கே பத்தலைனால நான் கொடுக்க முடியல. மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கே இல்லைங்க பாவம். இப்போ அந்த மாதிரி ஆளுக்கு பணம் கிடைச்சதுன்னா, பணம் கிடைச்ச பிறகும் கொடுக்காத போதான் தெரியுது, ஓ கஞ்ச பிசுனாரின்னு. பணம் வந்து நாம் யார் என்பதை வெளிப்படுத்துது, சீக்கிரமாக வெளிப்படுத்திடும். நம்மகிட்ட இருக்க நல்ல குணத்தையும் வெளிப்படுத்திடும், கெட்ட குணத்தையும் வெளிப்படுத்திடும். அதுதான் பணத்தினுடைய ஒரு தன்மை. நம்மகிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதுன்னா பணம் வர்றப்போ நம்ம அதை அப்படி செலவழிப்போம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா வெளிப்பட்டுரும். நம்ம வந்து ஞானமுடையவர்களாக இருந்தோம்னா பணம் கிடைக்கிறப்போ ஞானமாக நடந்துப்போம். இல்லை ஞானம் இல்லைன்னா முட்டாள்தனமாக வெளிப்படும். அது நமக்கு வந்து இந்த பெருமை, ஈகோலாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா பணம் வந்தால் தலைக்கேறிடும். அது சிலர் வந்து ரொம்ப பணம் இல்லாமலே, ரொம்ப பெரிய உயர்வு இல்லாமலே ரொம்ப பெருசாக தங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கிடச்சதுன்னா எங்கேயோ ஓவர் திமிராயிடுது. ஆனால் சில பணக்காரங்களை நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தாழ்மை உள்ளவங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. சிலவங்க ரொம்ப திமிராக நடந்துப்பாங்க, ஆனால் சிலவங்க ரொம்ப தாழ்மையாக நடந்துப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, அவ்வளோ தாழ்மையாக நடந்துப்பாங்க பாருங்கள். சிலர் பெருசாக ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ திமிராக நடந்துப்பாங்க. தேவனை நாம் முதலாவது அன்பு கூறுறோமா, அப்போ பணம் வர்றப்போ அது மாறாது. தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் முதலிடம் இருக்கா, பணம் வர்றப்போ அது மாறாது. அது மாறுற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் இல்லைன்னு அர்த்தம். உள்ள என்னமோ கோளாறு இருக்குது. அது பணம் வரப்போ வெளிப்பட்டுருது. இட் ரிவீல்ஸ் த ரியல் யூ. நீங்கள் உண்மையிலே எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துது ஒழிய உங்களை அது கெடுக்கலை.
இப்போ அது தப்பான ஒரு எக்ஸ்ட்ரீமை நம்பிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். அந்த அப்ரோச் தப்பு. அப்போ நாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது. சரியான அபிப்பிராயம் என்னது? பணம் வந்து எல்லான்னு சொல்கிறது தப்பு, அதே நேரத்தில் பணம் முக்கியமே இல்லைன்னு சொல்கிறது தப்பு. பணம் வந்து இருக்கிறதுலே முக்கியமான நன்மைன்னு சொல்கிறது தப்பு, அதே நேரத்தில் பணம் வந்து தீமைன்னு சொல்கிறதும் தப்பு. சத்தியம் என்னது? பணம் முக்கியம், பணம் வச்சிருக்கிறது நல்லது. பணம் வந்து நம்மளை கெடுக்கலை, பணம் நம்மளை யாருன்னு காண்பிக்குது. சொல்லப்போனால் நம்முடைய பாவ சுவாபத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் நாம் மட்டும் பாவிகளாக இல்லைன்னா பணம் ரொம்ப நல்லது. செல்வம், பணம்னு சொல்லக்கூடாது, பொருள் செல்வம் அதிகமாக இருப்பது ரொம்ப நல்லது. பணம்னு சொல்ல போனால் செல்வத்தை சொல்கிறேன், அந்த நிறைய இருக்கிறத சொல்கிறேன், செழிப்பை சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம பாவிகளாக இல்லைன்னா, அதாவது பாவ சுவாபம் நம்மகிட்ட இல்லைன்னா, நம்மகிட்ட எந்த பொறாமையும் இல்லைன்னா, நம்மகிட்ட எந்த ஒரு பகையும் இல்லைன்னா, எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் சுயநலத்தன்மையும் இல்லைன்னா, எந்த ஒரு பொருளாசையும் இல்லைன்னா, நம்மகிட்ட கொஞ்சம் கூட பாவம் இல்லைன்னா, தேவன் நிறைய கொடுத்தாருன்னா எந்த விதத்துலையும் அது கெடுதியாக போகாது. ஆக்சுவலாக அப்படி தானே கொடுத்தாரு. ஆதாம் ஏவாளுக்கு நிறைய கொடுத்தாரு, திரும்பவும் கடைசியில் நிறைய கொடுக்குறாரு. கெட்டவர் கையில் கிடைக்கிறப்போ தான் அது கெட்டதாக போகுது. அது அந்த செல்வத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தருவதனால அது அடிப்படையில் ஒரு நல்ல காரியமாக நம்ம பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க, அடிப்படையில் இது ஒரு நல்ல காரியமே பார்த்தீங்கன்னா தான் இது உங்கள் வாழ்க்கையில் பெருகும். இது அடிப்படையில் ஒரு நல்ல காரியம் என்று பார்க்க வேண்டும். எது? ஐஸ்வர்யம், செழிப்பு, ஒரு நல்ல ஒரு விஷயன்றதை நீங்கள் அப்படி எடுத்துக்கணும், அப்படி பார்க்கணுங்க. அந்த அது ரொம்ப முக்கியமான கண்ணோட்டம். இது கெட்டதுன்னு நினைக்கிற வரைக்கும் அதில் உருப்பட முடியாது, அதில் முன்னேற முடியாது, இன்னும் அதிகமாக பெற முடியாது. அது நல்லது என்பதற்கு ஒன்று ஆதாரம் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து தேவனே அதை கொடுக்கிறார், ஆகவே அது நல்லது. அவர் கெட்டதை கொடுப்பதில்லை, தேவனே கொடுக்கிறார், ஆகவே நல்லது. ஐஸ்வர்யத்தை யார் கொடுக்கிறார்? தேவன் தானே கொடுக்கிறாரு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உன் தேவனாகிய கர்த்தரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். இது தேவனுடைய அனுகிரகம். பிரசங்கி 5:19. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. 1 நாளாகமும் 29:12. தேவனே கொடுக்கிறாருன்னா அப்போ நல்லது தானங்க இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நன்மையான இவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல அவர் கெட்டதை கொடுப்பாரா? கிடையாது, அவர் கொடுக்குறார், அப்போ அது நல்லது. அது மட்டும் இல்லை, வேதத்தில் இந்த ஐஸ்வர்யம் என்பது மற்ற நல்ல காரியங்களோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, காமிக்கிறேன். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? தாழ்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் கனெக்ஷன். தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து நம்ம நடப்போமானால் அதுக்கு பலன் என்னவா? ஐஸ்வர்யம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இப்போ நல்லவன் கெட்டவன் கிடையாது. நல்லவன் வந்து எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறான்னா பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போகிறான். கெட்டவனோட கனெக்ட் பண்ணல பைபிள் ஐஸ்வர்யத்தை, நல்லவனோட தான் கனெக்ட் பண்ணுது ஐஸ்வர்யத்தை. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சில சொல்லுவாங்க, அப்போ ஏங்க அப்போ உலகத்தில் பாவிகள்கிட்ட எப்படிங்க பணம் வந்தது, அவங்கள்ட்ட ஏங்க பணம் நிற்குது, ஏன் இப்படி நடக்குது, கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நமக்காக சேர்த்து வைக்கிறாரு. அதுதான் சொல்லுது வாசனம். அக்கிரமக்காரன்ட்ட ஏன் பணம் சேருதுன்னா அது ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்படி தான் சேருது. அப்படி தான் வேதத்தினுடைய போதனை. தற்காலிகமாக அங்கே இருக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் இப்போ அதை கண்டு அவங்கள கண்டு நம்ம பொறாமப்பட தேவையில்ல, வெறுப்படைய தேவையில்ல. அவங்களுக்கு எப்படி அது கிடைக்கும்? தேவனுக்கு தெரியும் எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம் அவருக்கு தெரியும். பாருங்க, அந்த ஐஸ்வர்யத்தை நல்ல சில காரியங்களோட கனெக்ட் பண்ணுது வேதம். நீதிமொழிகள் 8:18 பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஞானம் பேசுது. ஞானம் வந்து ஒரு ஆள் மாதிரி பேசுதீங்க. என்னன்னு பேசுது? என்கிட்ட வா, என்ன நாடு, என்ன தேடு, என் பின்னால வா. நீதிமொழிகள் அப்படிதான் பேசுது பாருங்க. ஞானம் வந்து கூக்குரல் தான், என்ன தேடி வா. ஏன்? ஐஸ்வர்யமும் கனமும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழி 10:4. சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா சோம்பேறியாக வேலை செய்கிறவன் ஏழை ஆயிடுவான். சுறுசுறுப்புள்ளவன் கிடையாது, அது அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்பு இல்லை. கவனத்தோடு உண்மையாய் வேலை செய்கிறவன், கவனமாய் தனக்கு கொடுக்கப்பட்டதை செய்கிறவன் செல்வத்தை அடைவான்.
சோம்பேறியா, சிலர் வந்து சோம்பேறியாக வேலை செய்கிறது. வேலை வந்து 9 மணினா சாவாசமாக 10-10:30 போகிறது, பேருக்கு அங்கே உட்கார்றது, என்ன அப்படின்றது. டீ பிரேக் வர்றப்போ 1 மணி நேரம் எடுத்துக்கிறது, லஞ்ச் பிரேக் வர்றப்போ 2 மணி நேரம் எடுத்துக்கிறது, சீக்கிரமாக கிளம்பி போகிறது. ஏழை ஆயிடுவாங்க அப்படி தான் சொல்லுது. சிலருடைய ஏழ்மைத்தனத்துக்கு காரணம் வந்து தங்களுடைய சோம்பேறித்தனம். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம யாருக்கு அப்படின்னு நம்ம ஞானத்தோடு நிதானிக்க வேண்டும். சரிங்களா? யாருக்கு அப்படின்றத விட நாம் அப்படி ஆகிடாதபடி நாம் பார்த்துக்கணும். என்னங்க, சோம்பேறியாக வேலை செஞ்சால் உள்ளது போய்டும்ன்றாரு. சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது கிடையாது. டிலிஜென்ட், ஆங்கிலத்தில் த டிலிஜென்ட், த பிளான்ஸ் ஆஃப் த டிலிஜென்ட் லீட் டு அபண்டன்ஸ். டிலிஜென்ட்னா கவனமாக வேலை செய்வது, கொடுத்த வேலையை பொறுப்பாக செய்கிறது, நல்லா சிறந்த விதத்தில் செய்கிறது, பெஸ்ட்டாக செய்கிறது, பெஸ்ட்டு முயற்சி எடுவது. அப்படி செய்யும்போது செல்வம் உண்டாகும், செல்வம் வரும். அப்போ இப்போ நான் வாஸ்த வசனங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஐஸ்வர்யம் வந்து எதோட கனெக்ட் ஆகுது? தாழ்மையோட கனெக்ட் பண்ணுறாங்க பைபிளில். கர்த்தருக்கு பயப்படுறதோட, நல்லவனாக இருக்கிறதோட, ஞானத்தோட, கவனமாக வேலை செய்கிற, பொறுப்பாக வேலை செய்கிறதோட. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் வந்து தேவனை சேவிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு தாழ்மையுடன் அவருக்கு பயந்து வாழ்கிறீங்க, அவர் சொல்கிறத செய்கிறீங்க, அவர் கட்டளைகளை பின்பற்றுகிறீர்கள், ஞானத்தில் பெறுகிறீங்க, போக போக நீதிமானாக நடந்துக்கிறீங்க, கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள்லாம் செய்கிறீங்க, உண்மையாக செய்கிறீங்க, சிறந்த விதத்தில் செய்கிறீங்க. இப்படி நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறிட்டே வரீங்க. படிப்படியாக முன்னேறிட்டு வர்றப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்குற பலனில் ஒன்று என்னது? ஐஸ்வர்யம். எது கொடுக்குறாரு? இப்போ நல்லா வரான் என் மகன், கொஞ்சம் அவனை கெடுக்கலான்னு கொடுக்குறாரா? கெடுத்து விடலாம், அவன் காலை வாரி விடலான்னு கொடுக்குறாரா? என்ன சிலர் பாருங்க தலையில் எடக்கு முடக்கா யோசிக்கிறாங்க கடவுளை பற்றி. அவர் சொல்கிறத செய்து ஞானத்தோடு, கவனத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, தாழ்மையோடு வாழ்கிறப்போ அவர் கொடுக்குற பலன் ஐஸ்வர்யம். அதை நம்ப வேண்டும், அதை நம்பி வேலைக்கு போக வேண்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் இதை நம்பிட்டு வேலைக்கு போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வேலையில் உயர்வு வருதா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டாக செய்யுங்க, சிறந்த விதத்தில் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, கவனமாக சுறுசுறுப்பாக நான் செய்கிறப்போ எனக்கு செல்வம் உண்டாகும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உண்டாகும். இப்போ இது ஒரு நல்ல காரியம். எது? ஐஸ்வர்யம் வந்து அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தேவன் கொடுக்குறாரு, மற்ற நல்லதோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற விதத்தில் நம்ம நல்லா நடந்துக்கும் போது, தேவனை ஒழுங்காக பின்பற்றும் போது அது ஒரு பலனாய் சொல்லப்படுது. அதுக்கு ஏற்ற ஒரு பலனாய் நமக்கு அது கிடைக்குது. இப்போ கெட்டதுன்னு சொல்கிறது தப்பு. அது மட்டும் இல்லை, எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது வந்து நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தையே வெளிப்படுத்துதுன்றது மட்டும் இல்லை, அதனுடைய திசையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கவனிங்க, நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம், கடவுள் பக்தி எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, ஒழுங்காக இருக்குதா இல்லையான்றதை வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லை, அதை இன்னும் அதிகரிக்க கூட செய்யலாம். அது என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இயேசு பணத்தை பற்றி நிறைய போதிச்சார். நீங்கள் இயேசுனுடைய போதனையை கவனமாக வாசித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நிறைய ஓமைகள், நிறைய உதாரணங்கள்லாம் இந்த பணத்தோடு வச்சு சொல்லுவார். அவர் தாளந்த குறித்த ஓமை எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு மனுஷனுக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு, இன்னொன்றுக்கு 2 தாளந்து, இன்னொரு மனுஷனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியில் வந்து விசாரிக்கிறாரு, அதை வச்சு என்ன பண்ணேன்னு. அது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது தாளந்தை பற்றினா, அதாவது மியூசிக் வாசிக்கிற தாளந்து அல்லது இந்த தாளந்து. ஆக்சுவலாக தாளந்துனா பணம். தாளந்துனா பணம், பெரிய காசு அது அந்த காலத்தில். அப்போது இயேசு என்ன பணத்தை பற்றி அங்கே போதிக்கல. அவர் என்ன சொல்கிறாரு? பணத்தை உதாரணமாக வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு நீ என்ன செஞ்ச, அதான் பாயிண்ட். அங்கே ஒரு நாள் நாம் கடவுளுக்கு பதில் சொல்லணுமா. வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு நாம் என்ன செஞ்சோம், கொடுக்கப்பட்ட நேரத்தை வச்சு என்ன செஞ்சோம், கொடுக்கப்பட்ட பலத்தை வச்சு என்ன செஞ்சோம், கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வச்சு என்ன செஞ்சோம், கொடுக்கப்பட்ட பேக்ரவுண்டை வச்சு என்ன செஞ்சோம், கொடுக்கப்பட்ட எல்லாத்த வச்சு என்ன செஞ்சோன்னு கடவுளுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும் ஒரு நாள். அதான் சொல்றாரு அங்க. ஆனால் அதை எப்படி சொல்றாருன்னா பணத்தை வச்சு சொல்றாரு. பணத்தை வச்சு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை போதிப்பார் பாருங்க. லூக்கா 16 பாருங்க. லூக்கா 16:10-11 ரொம்ப முக்கியம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ இதை நீங்கள் தெரியும், பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் பொறுப்பில் உண்மையாக செஞ்சால், நல்லா செஞ்சால் அதிக பொறுப்பு கொடுக்கப்படும். அதுதான் பாயிண்ட். 11, அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். என்ன சொல்கிறாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உனக்கு அதிக பொறுப்பு கிடைக்கும். அப்புறம் அதை வச்சுட்டு என்ன சொல்கிறாரு?
இந்த உலக பொருள், அதாவது பணம், பண விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் அப்போ யார் உங்களை நம்பி அதை விட மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? பண விஷயத்தில் ஒருத்தன் உண்மையாக இல்லைன்னா தேவன் அவன்கிட்ட எப்படி ராஜ்ய பொறுப்புகளை கொடுப்பார்? அதான் சொல்கிறார். தேவன் உங்களுக்கு ராஜ்ய பொறுப்புகள் இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? தேவனை இன்னும் நீங்கள் ராஜ்யத்தில் நல்லா சேவிக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல உண்மையாக இருங்க. அதை வச்சு எப்படி நடந்துக்கணுமோ, என்ன செய்யணுமோ, அதை எப்படி நிர்வகிக்கணுமோ அதை கரெக்டாக செய்யுங்க. அதான் சொல்கிறாரு. அதில் உண்மையாக இருந்தால் உனக்கு இந்த பொருளில், இந்த உலக பொருளில் உண்மையாக இருந்தால் ஒரு ராஜ்யத்தின் அந்த பொருளை ஒப்புவிப்பார். இன்னொரு பதம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு இதை பார்ப்போம். மத்தேயு 6:21. அதாவது உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ, கடவுள் பக்திக்கும் கடவுளோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது, பெரிய கனெக்ஷன் இருக்குது. இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பணத்தை பற்றி எதுக்கு சபையில் பேசுகிறீங்க அப்படின்னு வாங்க பாருங்கள். நம்ம சபையை சில நேரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இது நான் சபையாக இது பணத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க, ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசாமல். ஆனால் பணத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்க. மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இதை எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. நிறைய இடத்துல சொல்கிறார் இயேசு. இதை நிறைய பேர் எப்படி இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, உங்கள் இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்கும். அதாவது நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ, எதன் மேலே உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குதோ, பெரிய ஆசை இருக்குதோ, அதை தான் நீங்கள் ரொம்ப கவனிப்பீங்க, அதில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு எல்லாம்னா, உங்கள் இருதயம் எல்லாம் உங்கள் பிள்ளை மேலே இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் எல்லா கவனத்தையும் செலுத்துவீங்க. எல்லா பணத்தையும், நேரத்தையும், எனர்ஜியும் எல்லாத்தையும் அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்? இருதயம் எங்கே இருக்குதோ பொக்கிஷமும் அங்கே போகும். அல்லது உங்கள் வேலை தான் உங்களுக்கு எல்லாம்னா, உங்கள் மனசெல்லாம் வேலைன்னா தான் அவங்க நேரம் இப்போ எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாத்தையும் அதை நோக்கி செலுத்துவீங்க. ஆனால் அதே சொல்கிறார் இயேசு, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷமும் அங்கே இருக்கும் சொல்லலை, தலைகளை சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மைதான். நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் பொதுவாக கவனம் செலுத்துவீங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் அவர் அதை சொல்லலை, அவர் தலையில சொல்றார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குன்னா என்ன சொல்ல வர்றார்? முந்தின வசனங்கள்லேருந்து வாசித்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். 19-20 பாருங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். 20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இப்போ 21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திட்டு என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. சிலர் இதை வச்சுக்கிட்டு பாருங்கள், பூமியில் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது, பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்கணும், அப்போ சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் இதை பார்த்தா அப்படி தெரியுது. அதனால தான் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையை வச்சு வியாக்கியானம் பண்ணணும். நீதிமொழிகளெல்லாம் எவ்வளோ இடத்துல நீதிமான் வந்து சேர்த்து வைப்பான்னு சொல்லுது, புத்தி உள்ளவன் ஞானம் உள்ளவன் சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாமா? எவ்வளோ பேர் ஐஸ்வர்யவான்களை ஆக்கி அவங்கள சேர்த்து வைக்க இன்வெஸ்ட் ஈசாக்கு விதைச்சான், 100 தனையாக அறுவடை எடுத்தான் வேதம் சொல்லுது. அப்போ என் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறாரு? 100 மடங்கு பலன் தர வைக்கிறாரு தேவன். அப்போ அதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வியாக்கியானம் பண்ணணும். அப்போ அங்கே எப்படி சொல்லுது, இங்கே எப்படி சொல்லுது, என்ன சொல்ல வர்றாரு இயேசு? அதெல்லாம் கேன்சல் பண்ணுறாரா? கிடையாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, பைபிளுடைய ஒட்டுமொத்த போதனை வச்சு நம்ம வியாக்கியானம் பண்ணோம். வார்த்தை என்னது? என்ன சொல்கிறாரு? வெறும் பூமியில் மட்டும் சேர்த்து வைக்காத, வெறும் பூமிக்குரிய காரியங்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத. ஏன்னா அப்படி பண்ணிட்டேன்னா ஒன்று வந்து புழுவும் பூச்சியும் அந்த துருவமும் இருக்கிறதுனால அது வந்து நீ இழந்துடலாம், அது கெட்டு போகலாம். ஆனால் பரலோக காரியங்களில், ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களில் நீ இன்வெஸ்ட் பண்ணால், சேர்த்து வச்சா அது வந்து பூச்சியினாலேயோ மற்ற இதனாலேயோ கெட்டு போகாது. அது ஒன்று. இன்னொன்று, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும், அது வெளிச்சத்தில் தான் பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? நீ எல்லாத்தையும் பூமிக்குரிய காரியங்களை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா உன் இருதயமும் அந்த பக்கம் ஈர்க்கப்படும். அதுதான் சொல்கிறாரு. நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறியோ இருதயமும் அந்த பக்கம் தான் சாயும். சிலர் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறையா.
ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த ஸ்டாக்கை செக் பண்ணிருப்பாங்க. மேலே போதா கீழே வருதா, இதே ஏன்னா நிறைய போட்டாங்க காசு அதில். இப்போ அதை பார்க்காம இருக்க முடியாது இல்லை, நிறைய போட்டதுனாலேயே பார்க்க தோணுது. ஒவ்வொரு நாளும் போடுறது தப்பு கிடையாது, போட்டுக்கலாம், தாராளமாக போடுங்க. ஆனால் இந்த பாயிண்ட்டை கவனிங்க, எங்கே காசை போடுறீங்களோ அங்கே தான் மனசு போகுது. அதுதான் சொல்ல வர்றார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும். அப்போது இருதயத்தை ஒரு பக்கம் இன்னும் சாய வைக்கணுமா, திருப்பணுமா, அந்த பக்கம் காசு ஒன்றும் போடுங்க. அதான் சொல்கிறாரு. பூமிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் சேர்த்து வைக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் பாலிசிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஸ்டாக்ஸ்லையும் நிலத்துலையும் கோல்ட்லையும் போட்டுட்டா கவனம் எல்லாம் எப்படி இருக்கும்? கோல்டு விலை ஏறிடுச்சா, லேண்டு விலை ஏறுதா, ஸ்டாக்கு ஏறிட்டு இருக்கா, இதே மனசு தான், இதே கவனமாக இருக்கும். இருதயம் எப்போவுமே அங்கே தான் இருக்கப்படும். ஆனால் என்ன பண்ணுறாரு தேவன் இயேசு என்ன சொல்கிறாரு, உன் இருதயம் என் பக்கம் அதிகமாக இருக்கப்படணும்னா, ராஜ்யம் பக்கம் அதிகமாக இருக்கப்படணும்னா இங்கேயும் நிறையா இன்வெஸ்ட் பண்ண உன் மனசு இங்கேயும் சாயும், இங்கே அதிகமாக சாயும். அதுதான் சொல்ல வர்றாரு. அப்போ பாருங்க, பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறோன்றதுக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. இது முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப பெருசாக கடவுளுக்கு தெரியும். பாருங்க, உள்ளத்தை மாற்றணும்னா பாக்கெட்டில் கையை ஓடணும், உள்ளம் கர்த்தர் பக்கம் சாயணும்னா. சிலர் நினச்சிக்கிறாங்க, சில கிறிஸ்தவங்க நினச்சிக்கிறாங்க, திங்கள் முதல் சனி என்ன வேணால் பண்ணிக்கலாம், பணத்தை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து நல்ல தேவனை ஆராதிச்சுட்டு நல்ல கூச்சல் போட்டுட்டு அப்புறம் போயிட்டு திரும்ப பணத்தை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேலைக்காகாது. உள்ளம் வந்து நம்ம பூமிக்குரிய காரியங்கள் மேலேயே நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, டைம், பணம், எனர்ஜி நிறைய இங்கே போடுறோன்னா மனசெல்லாம் அங்கே தான் போகும். என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, என் இந்த பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கா, நிலம் ஏறிக்கிட்டு வருதா, இதே தான். தேவன் என்ன சொல்கிறாரு, உன் உள்ளம் என் பக்கம் அதிகமாக சாயணுமா, எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறியா நீன்னு, அப்போ நீ பணத்தை என் பக்கம் சாயவை, என் பக்கம் போடு. சபைக்கு ஒன்றும் கொடு, ஊழியத்துக்கு ஒன்றும் கொடு, சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒன்றும் கொடு, ஏழைகளுக்கு கொடு, மற்ற விசுவாசிகள் தேவையில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடு. அப்படி கொடுத்துட்டேன்னா அப்போ அந்த பக்கம் சாயம். நீங்கள் பாருங்கள், ஊழியத்துக்கு நிறைய கொடுக்குறவங்க எப்பவும் ஊழியத்தை பற்றி விசாரிப்பாங்க. ஏன்னா ஊழியத்தில் நிறைய பணம் போட்டாங்கல்ல, எல்லாம் நல்லா போயிட்டுருக்காங்க, அந்த கட்டிட வேலை நல்லா போதாங்க, இந்த இது நல்லா போதாங்கன்னு கேட்டுனே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஊழியத்தில் நிறைய பணம் போட்டுட்டாங்க, கேட்காம இருக்க முடியாது அவங்களால. அது கவனமாக இருக்க முடியாது. அப்போ இது ஒரு பெரிய பிரின்சிபல் பாருங்க. இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பணத்தை ஒரு கெட்ட காரியமாக பார்க்கக்கூடாது. இது வந்து தேவன் நல்ல நோக்கங்களுக்காக நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா அப்போ தான் நம்முடைய குடும்ப தேவைகளை சந்திக்க முடியுன்றது மட்டும் இல்லை, நாம் வந்து ராஜ்ய காரியங்களுக்கு கொடுக்க முடியும், ஊழிய காரியங்களுக்கு கொடுக்க முடியும், சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுதானங்க தேவனை மகிமைப்படுத்தும். என்னங்க சொல்கிறீங்க? இல்லை தலைகளை வாழ்ந்தாவா தேவனுக்கு மகிமைப்படுத்தும்? என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்காம இருந்தேன்னா அது தேவனை மகிமைப்படுத்துமா? அல்லது இன்னொருத்தர் தேவையில் வராங்க, இன்னொரு விசுவாசி தேவையோடு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு பாவம் இல்லை ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறது தேவனை மகிமைப்படுத்துமா? இல்லைங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், யார் வந்து கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க? என் குடும்ப தேவையெல்லாம் சந்திக்கப்படுன்றது மட்டும் இல்லை, யார் என்கிட்ட கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட இல்லாதனால இல்லைன்னு சொல்ல விரும்பலை. சிலர் வந்து சும்மா நாள் கேட்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்கிட்ட இல்லாதனால இல்லைன்னு சொல்ல நான் அப்படி ஒரு நிலையில் இருக்கணும்னு நான் விரும்பலைங்க. தேவன் நாம் அப்படி இருக்கணும்னு விரும்பலை. ஏராளம் தாராளம் நம்மகிட்ட இருக்கணும்னு விரும்புகிறார். அதை நம்புங்க. ஊழியத்துக்கு நீங்கள் நிறைய கொடுக்கணும்னு விரும்புகிறார். கொடுக்க கொடுக்க உங்கள் மனசும் அந்த பக்கம் சாயம். இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். இதற்காக நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்பி வேலைக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்பி ஒரு சேவிங்ஸை பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது அடிப்படையில் ஒரு நல்ல காரியம். ஐஸ்வர்யத்தை தேவன் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேண்ட்லையோ எண்ணத்துலையோ. நம்பிக்கையோடு பண்ணுறப்போ அது பெருசாக வாய்க்கும். நம்பிக்கையோட பண்றப்ப பெருசா வாய்க்கும். இது வரைக்கும் நீங்க அதே காரியங்களை பண்ணிட்டு இருந்திருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், பெருசா வாய்க்காம இருந்திருக்கலாம். ஆனா வார்த்தை வந்த பிறகு பண்றப்போ வாய்க்கும், நம்பிக்கையோட பண்றப்போ வாய்க்கும்.
அதான் ஏற்கனவே சொன்னேன், பேதுரு ராவெல்லாம் வலையை தூக்கி போட்டு மீன் பிடிக்க பார்த்தாரு, வாய்க்கலை. ஆனால் இயேசுவின் வார்த்தை வந்த பிறகு அதே வலையை அதே பக்கம் தூக்கி போட்டாரு, வாய்ச்சிருச்சு. இன்னைக்கு வார்த்தை புறப்பட்டு போயிருக்கு. இதை நம்புறீங்களா? நீங்கள் இதை நம்பி கொண்டு ஒரு முயற்சி எடுங்க. தேவன் உங்களை படிப்படியாக நடத்துவார். இந்த விஷயத்தில் ஞானத்தை கொடுப்பார், ஐடியாஸ் கொடுப்பார். படிப்படியாக உங்களை பெருக பண்ணுவார், பொருளாதாரத்தில் பெருக பண்ணுவார். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதை செய்வார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த விஷயம் நமக்கு முக்கியம்னு தெரிஞ்சு இதை பற்றியும் போதிக்கிறார் வேதத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொருளாதார செழிப்பு, ஐஸ்வர்யத்தை குறித்த இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு காரியமும் எங்களை தடைப்படுத்தாமல் இதை நம்ப கிருபை செய்ய ஆண்டவரே. இதை நீர் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர். இது ஒரு கெட்ட காரியம் ஒன்றும் கிடையாது. இதை பெற்று நல்லவர்களாய் இருக்கும்படி, நல்லா நடந்துக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறான எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுத்து உம்முடைய ராஜ்யத்துக்கும் அதனுடைய நீதியை முதலாவது தேடி அப்படி இதெல்லாம் அதிகமாய் பெற்று வாழ எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. இந்த நாள் தொடங்கி அநேகருக்கு இந்த சபையில் பொருளாதார பெருக்கம் உண்டாக போகிறபடியே நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையுடன் இவர்கள் போய் உடைய ஜனங்கள் வேலை செய்யும் போது, முயற்சியிடும் போது, சேவ் பண்ணும்போது, இன்வெஸ்ட் பண்ணும்போது, பெரிய விதத்தில் அதை நீர் வாய்க்க பண்ண போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே. எங்கள் முயற்சிகளை வாய்க்க பண்ண போகிறபடியால் நன்றி. கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு புதிய ஐடியாஸை கொடுக்க போகிறபடியால் நன்றி. இந்த பண காரியங்களை குறித்த ஞானத்தை எங்களுக்கு நீர் அதிகமாய் தரப்போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யத்தை பெற்று உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நடத்தும் ஆண்டவரே. அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.